الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, இறைவனுடைய மார்க்கத்திலே நாம் இருந்து வருகிறோம். இப்படி இறைவனுடைய மார்க்கத்தில் வாழக்கூடிய நாம், இந்த உலகத்தில் இறைவன் மனிதனை எந்த நோக்கத்திற்காக படைத்தானோ அந்த நோக்கத்தை நம்முடைய உள்ளத்தில் ஆழ பதிய வைத்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்ததை பற்றி இறைவன் சொல்லி காட்டுகிறான். மனிதன் எதற்காக படைக்கப்பட்டான் என்பதை பற்றி இறைவன் கூறுகின்ற பொழுது, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ச இல்லா லியஅ்புதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர படைக்கவில்லை. படைத்ததனுடைய நோக்கமே வணங்க வேண்டும். வணக்கம் என்ற அந்த காரியம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் இறைவன் நம்மை படைத்திருக்கிறான். இப்போ இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம். படைக்கப்பட்ட நோக்கம் என்ன? இறைவனை வணங்க வேண்டும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் வணக்கம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை எல்லா மக்களும் பரிசோதனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் வணக்கம் எப்படி இருக்கிறது? இறைவனை சரிவர ஒவ்வொரு நாளும் வணக்கத்திலே நல்ல முறையில் இருக்கிறேனா? இறைவனை சரிவர நான் வணங்கி கொண்டு இருக்கிறேனா என்பதை நாமே நம்மை பரிசோதித்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வணக்கத்தில் முதன்மையானதாக தொழுகையை நாம் பார்க்கலாம். தொழுகை என்பது மிக உயர்ந்த இடத்திலே மார்க்கம் நமக்கு காட்டி தருகிறது. இந்த தொழுகையை எல்லா மக்களும் சரிவர நிறைவேற்றுகிறார்களா என்றால் அதிகமான மக்கள் தொழுகையில் அலட்சியமாக இருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த தொழுகை என்ற இந்த வணக்கத்தை நாம் முக்கியத்துவம் கொடுத்து முழுமையாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும். தொழுகையை பொறுத்தவரையில ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த தொழுகையை நிறைவேற்றிவிட்டால் எந்த பிரச்சனையும் கிடையாது. தொழுகையில எந்த பிரச்சனையும் இல்லை, கரெக்டா இருக்கு. ஃபுல்லா எல்லா வக்து தொழுகையிலையும் நல்ல முறையிலே மார்க்கம் காட்டி தந்த அடிப்படையில் ஒருவர் நிறைவேற்றி விட்டார் என்றால் அவர் சொர்க்கம் சென்று விடுவார் என்று நாம் சொல்லக்கூடிய அளவிற்கு மார்க்கத்தில் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவிற்கு நன்மை நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அவ்வளவு நன்மைகள். ஒரு தொழுகையை நாம் நிறைவேற்றினால் சொர்க்கத்திற்கு சென்று விடலாம். கொள்கை இருக்கணும், அது ஒரு பருவம். கொள்கை இருந்தாலும் தொழுகை முழுமையா இருக்கு, இப்படின்னா நம்ம சொர்க்கத்துக்கு செல்லலாம் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது. அதே போல ஒரு மனிதர் வாழ்க்கையில தொழுகவே இல்லை, தொழுகை என்றால் என்ன தெரியல, இப்படின்னு ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னா இந்த மனிதர் கண்டிப்பாக நரகத்திற்கு சென்று விடுவார் என்று சொல்லும் அளவிற்கு அதனுடைய பாவம் இருக்கிறது, அதனுடைய தீமை இருக்கிறது. ஒரு மனிதர் தொழாத காரணத்திற்காகவே நரகத்தில் வீசப்படுவார். மா சலக்கக்கும் ஃபி சக்கர், சக்கர் என்ற நரகத்தில் வீசப்படுவதற்கான காரணத்தை கேட்கும் பொழுது காலு லம் நக்கும் மினல் முசல்லின், நாங்கள் தொழக்கூடிய மக்களாக இல்லை, தொழாத மக்களாக இருந்த காரணத்தினால் நாங்கள் நரகத்தில் இருக்கின்றோம் இப்படின்னு ஒரு பதிலை மறுமையில் சொல்லுவார்கள். அப்ப தொழுதால் சொர்க்கத்துக்கு போயிடலாம் இப்படிங்கிற அளவிற்கு தொழுகையினுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரிகிறது. மார்க்கம் அதை நமக்கு சொல்லி தருகிறது. இதை பல இடங்கள்ல நம்ம கேட்டிருப்போம், பல இடங்கள்ல படித்திருப்போம், இன்னும் பல மக்களுக்கு நாம் இதை போதனையாகவும் செய்திருப்போம். இப்படி செய்யக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்தி இருக்கின்றோமா? இன்னும் சில மக்கள் எப்படின்னா மார்க்க அடிப்படையில தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று வந்திருப்பாங்க. மதுகப அடிப்படையில் இல்லாம, இறை தூதர் காட்டித்தராத அடிப்படையில இல்லாம, மார்க்கத்திற்கு முரணாக இல்லாம, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள்ல, சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எப்படி தொழ கண்டீர்களோ அதே போன்றே தொழுவுங்கள் இப்படின்னு நபிகளார் சொன்ன அந்த செய்தியை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக சரியாக ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகையை பார்த்து
அந்த அடிப்படையில் தொழுக வேண்டும் என்று நாம் வந்திருப்போம். அப்படி வந்தாலும் கூட நம்முடைய தொழுகையில் பல தவறுகள் நம்மையும் அறியாமல் நிகழ்ந்து விடுகிறது. ரசூல்லா மாதிரி தொழுவணும், நெஞ்சில் கை கட்டுவோம், அத்தைகையாத்து இருப்பில் விரல் அசைப்போம். இப்படி செய்தாலும் பல தீமைகள் நம்மிடத்தில் புகுந்து விடுகிறது. ஒரு புறம் சில மக்கள் தொழுவதே இல்லை, தொழுகை என்றால் என்னென்ன தெரியல, அவங்க ஒரு புறம் இருந்தாலும் தொழ வேண்டும் என்று வந்த மக்களிடத்திலும் கூட அந்த தொழுகையில் பல தீமைகள் நிகழ்கிறது, பல பாவங்கள் நிகழ்கிறது. எந்த அளவிற்கு என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் எதையெல்லாம் பெரும் பெரும் பாவமாக சொல்லி கண்டித்திருப்பார்களோ, இதுவெல்லாம் தீமை என்று சுட்டி காட்டியிருப்பார்களோ, இதை செய்தால் நரகத்திற்குரிய காரியத்தை செய்து விட்டீர்கள் என்று சொல்லி இருப்பார்களோ, அதையெல்லாம் இன்று நம்மிடத்திலும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம். மார்க்க அடிப்படையில் தொழ வேண்டும் என்ற நம்மிடத்திலும் இந்த தீமைகள் நம்முடைய வாழ்க்கையில் நம்மையும் அறியாமல் நிகழ்ந்து விட்டது. முதல்ல தொழுகையில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, தொழுகைக்கு முன்னாடி இருக்குல்ல உது சம்பந்தமா, அதுல இருந்து நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு மனிதர் தொழுகைக்காக உது செய்கிறார். உது செய்யக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் நமக்கு எப்படி உது செய்ய சொல்லி தந்திருக்கிறாங்க? ஒவ்வொரு உறுப்புகளையும், நம்ம உது செய்யக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளையும் 3 தடவை கழுவலாம். கையை ஒரு தடவை கழுவலாம், முகத்தை ஒரு தடவை கழுவலாம், காலை ஒரு தடவை கழுவலாம், அல்லது 2 தடவை கழுவலாம். அதிகபட்சமாக 3 தடவை செய்து கொள்ளலாம். 3 தடவை உதுவை நாம் செய்து கொள்வதற்கு மார்க்கம் நமக்கு அனுமதி தந்திருக்கிறது. ஒழுவு இல்லைன்றா தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த ஒழுவை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு வரையறையும் மார்க்கம் சொல்லி தருகிறது. ஒரு நபி தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒழுவனுடைய முறையை பற்றி கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்கறாங்க, ஒழுவனுடைய முறை இப்படித்தான் செய்யணும், உங்க கையை கழுவுங்க, உங்க வாயை கொப்பளிங்க, முகத்தை கழுவுங்க, இப்படின்னு அந்த முறைகளை சொல்லி கொடுத்துட்டு இதை 3 தடவை செய்யுங்க. இந்த 3 தடவைக்கு மேல் யார் ஒருவர் அதிகப்படுத்துகிறாரோ அந்த மனிதர், அல்லாஹ்வுடைய தூதர் வார்த்தை எப்படி பயன்படுத்துறாங்கன்னா கடுமையாக பயன்படுத்துறாங்க, அந்த மனிதர் வரம்பு மீறிய ஒரு காரியத்தை செய்து விட்டார். 3 தடவைக்கு மேல செஞ்சாங்கன்னா அது வரம்பு மீறிய செயல். அடுத்து சொல்றாங்க, அவர் தீங்கிழைத்து விட்டார், அநியாயம் செய்து விட்டார். உதுவ 3 தடவைக்கு அதிகமா செஞ்சிட்டாங்க. பெரிய பெரிய பாவம் செய்யல, கொலை செய்யல, விபச்சாரம் செய்யல, திருடல, வேற பாவங்கள் பொய் பேசுறது அது போல செய்யல, ஒழுவ அதிகப்படியா ஒரு தடவை செஞ்சிட்டாங்க. இந்த மனிதரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க வரம்பு மீறிய காரியத்தை செய்தீர்கள், ஒரு பாவமான தீமையான காரியத்தை செய்து விட்டீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இப்ப இந்த தீமை நம்மில் எத்தனை நபர்களிடத்தில் நிகழ்கிறது நம்ம கவனிச்சு பார்த்திருப்போமா? நம்ம எத்தனை தடவை ஒழுவு செய்யறோம்? தொழுகைக்கு வந்துடுவோம், ஒழுவு செய்யறதுக்காக நிற்போம், பைப்பை திறந்தோம்னா தண்ணி வரும். தண்ணி வந்துச்சுன்னா கணக்கே கிடையாது. ஒரு தடவை மூஞ்சி கழுவுனமா, 2 தடவை கழுவுனமா, அல்லது 3 தடவை கழுவுனமா, எத்தனை தடவை கழுவணும் தெரியாது. கணக்கே இல்லாமல் நம்முடைய ஒழுவு இருந்து கொண்டிருக்கிறது. எத்தனை முறை கழுவினோம் என்ற எண்ணிக்கை வைப்பது கிடையாது. இப்படியாக நம்முடைய ஒழுவு இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் நம்மை பார்த்தும் சொன்னார்கள், நாம் வரம்பு மீறி விட்டோம், நாம் அநியாயம் செய்து விட்டோம், ஒரு தீமையை செய்து விட்டோம். தொழுகைக்கு ஒரு தீமை, தொழுகைக்கு வந்தும் இறை தூதர் காட்டி தந்த அடிப்படையில் தொழ வேண்டும் என்று வந்தும் நம்மிடத்தில் இந்த தீமை நிகழ்கிறது. அப்ப எனவே இதையெல்லாம் நம்ம ரொம்ப கவனத்துல கொள்ளணும். ஒழுவு செய்ய வந்துட்டோமா, கரெக்டா ஒழுவு செய்யணும். இந்த தவறு நிகழ்வதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஒரு நிதானமாக தொழுகைக்கு வரமாட்டோம். தொழுகைக்கு வரும்போது அவசரமா வர்றது, மெதுவா நிதானமா வரும்போது கொஞ்சம் கவனிக்கலாம், கரெக்டா நிதானமா செய்யலாம். நம்ம தொழுகைக்கு வர்றதை எப்போதான் இமாம் கரெக்டா சலாம் கொடுப்பதற்காக அமர்ந்து கொண்டு இருப்பார், அத்தையாத் இருப்பில்ல, அப்பதான் நம்ம வேகமா வருவோம். முதல் ரக்காயத்துல வரமாட்டோம், இகாமத்து சொல்லும்போது வரமாட்டோம், பாங்கு சொல்லும் போது வரமாட்டோம். கரெக்டா சலாம் கொடுக்கறதுக்கு அந்த அத்தையாத்தினுடைய இருப்பில் அமர்ந்து இருக்கும் போது
வேக வேகமாக ஓடி வருவது. இப்போ ஓடி வந்தால் நம்முடைய கவனம் ஃபுல்லாக எங்கே இருக்கும்? ஜமாத்து முடிஞ்சிருமோ, இமாம் சலாம் கொடுத்துருவாங்களோ, ஜமாத்தோடைய நன்மை கிடைக்காம போயிருமோ அப்படிங்கிற சிந்தனையில் ஒது செய்யும் போது கவனம் இருக்காது. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் அதையும் கண்டிக்கிறாங்க. நீங்கள் தொழுகைக்காக வந்தால் நிதானமாக வாங்க. இன்னைக்கு இந்த நிதானத்தை நாம் கடைபிடிக்கிறோமா? நிதானமாக வந்தால் இது போன்ற தவறுகள் நிகழாது. இது போன்ற தவறுகள் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் நம்ம வரதை எப்படி? ஓடிதான் வரோம். தொழுகைக்காக நீங்கள் வருகின்ற பொழுது நிதானமாக வாங்க, கண்ணியமா வாங்க. உங்களுக்கு தவறியதை நீங்கள் பிறகு எழுந்து பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். நமக்கு ஒரு ரக்காயத்து மிஸ் ஆயிருச்சு, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, நீங்க பின்னாடி தொழுது கொள்ளுங்க. ஆனா வேகமா வராதிங்க, ஓடி வராதிங்க இப்படின்னு மார்க்கம் சொல்லுகிறது. உலகத்துல எந்த விஷயமா இருந்தாலும் வேகமா செய்யற அந்த பண்பு இருக்கும். தாமதம் ஆயிருச்சு, லேட் ஆயிருச்சுன்னா வேகமா விரைவா செய்வாங்க. ஆனா மார்க்கம் அப்படி சொல்லலை. நிதானமா செய்யுங்க, கண்ணியமா நீங்க பொறுமையா செய்யுங்க. எதா இருந்தாலும் ஒரு தெளிவான ஒரு நிலை இருக்கணும். அப்படித்தான் மார்க்கம் நமக்கு வரையறை சொல்கிறது. இப்படி நம்ம நிதானமா இருக்கும்போது, பதட்டம் இல்லாம இருக்கும்போது தவறுகள் நிகழாது. அப்ப இதை கவனத்துல கொண்டு ஓடியும் வரக்கூடாது, ஒழுவுல ரொம்ப கரெக்டா இருக்கணும், அதிகப்படியா செய்யக்கூடாது. அதே போல இதுல இன்னொரு தவறு என்ன அப்படின்னா, சில பேர் ஒவ்வொரு உறுப்புகளையும் முறையாக கழுவ மாட்டாங்க. இப்ப ஒரு ஆள் ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்கிறாங்க அல்லது வேற ஏதோ ஒரு பேண்ட் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதை தூக்கி விட்டுட்டு கழுவணும், கை மடிச்சு விட்டுட்டு கழுவணும். அதுக்கு மாச்சப்பட்டுட்டு அல்லது அலட்சியப்படுத்திட்டு அதை முறையா முழுமையா கழுவ மாட்டாங்க. பாதியிலே என்ன செஞ்சிருவாங்க? கழுவாம விட்டு விடுவாங்க. இதையும் நபிகளார் கண்டிக்கிறாங்க. பொதுக்கூட்டம் மற்றும் மாநாடுகளுக்கு லைட்டிங், சவுண்ட் உட்பட அனைத்து ஏற்பாடுகளுக்கும் செந்தில் சவுண்ட் சர்வீஸ், பூந்தமல்லி, சென்னை. இந்நிகழ்ச்சி சிறக்க துவா செய்கிறோம். என்றும் உங்கள் தாஜ் ஜுவல்லர்ஸ், புளியங்குடி நகரின் நம்பிக்கை. உங்கள் தாஜ் ஜுவல்லர்ஸ் ஏசி, BIS 916 KDM ஹால்மார்க் ஷோரூம், காந்தி பஜார், புளியங்குடி மற்றும் வெஸ்டர்ன் யூனியன் மணி டிரான்ஸ்பர். ஃபவைலுல்லில் ஆகாபி மினன்னார். ஒரு மனிதருடைய குதிகால் சரியா கழுவப்படல, குதிகால் ஒழுங்கா கழுவாம இருக்கா, அந்த குதிகாலுக்கு நரகம் இருக்கிறது. ஒரு குதிகால் ஒழுங்கா கழுவப்படவில்லைன்னா அந்த குதிகாலுக்கு நரகம் இருக்கு, பாவம் இருக்கு இப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நரகத்திற்குரிய ஒரு காரியத்தை செஞ்சிட்டோம். ஒழுங்கா செய்யலையா தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. லா துக்குபலு சலாத்து பி கைரி துகூர். ஒழு இல்லைன்னா தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே போல ஒது முழுமையா இல்லையா, அதுக்காக வேண்டி நரகம் இருக்கிறது. இப்படி நபிகளார் எச்சரிக்கிறாங்க. தொழாமல் இருந்தால் எப்படி தீமை கிடைக்குமோ அது போன்று இது போன்ற செயல்களை செய்தால் அதற்கும் தீமை கிடைக்கும். அதற்காக வேண்டி மறுமையிலே தண்டிக்கப்படுவோம், அதற்காக வேண்டி நரகத்திற்கு செல்லுவோம். இன்னும் பாருங்கள்ல, தொழுகைக்காக வந்தாச்சு, தொழுகைக்காக நிற்கக்கூடிய நேரத்தில் இமாம் சூரா ஓதுவாங்க, ஃபாத்திகா சூரா ஓதுறாங்க, துணை சூரா ஓதுறாங்க. இப்படியான நேரத்தில் நாம பின்னாடி நிற்கும் போது இமாமனுடைய அந்த கிராத்துல உச்சத்தை அடைஞ்சி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா தூங்கிக்கிட்டு இருப்போம். ஃபஜர் தொழுகையா இருந்தா கன்ஃபார்ம் தூக்கம் தான், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. இதே மற்ற தொழுகையா இருந்தா ஏதோ ஒரு சிந்தனை, எதையாவது ஒரு பொருளை நாம தொலைச்சிருப்போம், பைக்கு சாவி எங்க வச்சோம்னு தெரியலையே, அந்த நேரத்தெல்லாம் செய்தான் போடுவான். உதுக்குரு வகதா வகதா, நீ இதை நினைச்சு பாரு இப்படின்னு செய்தான் நம்முடைய உள்ளத்துல ஊசலாட்டத்தை போடுவான். கரெக்டா அந்த நேரத்தை தான் நம்ம என்ன செய்வோம், யோசிப்போம். பைக்கு சாவியை தொலைச்சோமே, நம்ம வரும்போது வீட்டை சரியா போட்டோமா இல்லையா, சைட் லாக்கு போட்டோமா இல்லையா, நம்ம செல்போனுக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணோமா இல்லையா, சைலண்ட்ல போட்டோமா இல்லையா என்று இது போன்ற பல சிந்தனைகள். இன்னைக்கோ எப்பவோ நம்ம தொலைச்ச பல விஷயங்கள் நமக்கு ஞாபகத்து வரும். சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒண்ணு நம்முடைய உள்ளத்துல ஓடிக்கொண்டே இருக்கும். இன்னும் சொல்ல போனா இந்த இடத்துல ஒரு மனிதன் ஒரு பெரிய ஆய்வாளரே ஆயிடுவார். அவ்வளவு சிந்தனைகள் வரும், புது புது ஐடியாக்கள்லாம் கிடைக்கும். தக்பீர் கட்டிட்டா போதும் அவ்வளவு சிந்தனைகள் நம்முடைய உள்ளத்திலே ஊடுருவி விடும், எங்க இருந்து வரனே தெரியாது. மற்ற நேரத்துல ஏதாவது கேட்டோம்னா ஒரு பையனை பதில் சொல்றது கிடையாது, எதுவுமே சொல்ல மாட்டாங்க, மௌனமா இருப்பாங்க. ஆனா தக்பீர் கட்டிட்டாங்கன்னு சொன்னா அவ்வளவு ஐடியாக்கள் விஷயங்கள் மனசுல ஓடிக்கொண்டே இருக்கும்.
கடைசியில் என்ன பண்ணுவாரு? இமாம் என்ன ஓதுனாருங்கிறதே மறந்துடுவார். எத்தனாவது ரக்காயத்தில் இருக்கிறோம்னே மறந்துடுவாரு. இப்பதான் வந்து தக்பீர் கட்டியிருப்பாங்க. கடைசியில பார்த்தா சலாம் கொடுக்குற நிலையில உட்கார்ந்து இருப்பாங்க. இமாம் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லான்னு சொல்றதுதான் தெரியும். இப்பதான் தக்பீர் கட்டணும், அதுக்குள்ள சலாம் வந்துச்சா, பரவாயில்ல, நல்ல வேலை, தொழுகை சீக்கிரமா முடிஞ்சிருச்சு இப்படின்னுங்கிற நிலைமையில தான் நம்முடைய தொழுகை இருக்கிறது. இந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? தொழுகைக்காக வந்து தொழுகையில நின்று தொழுது கொண்டு இருக்கிறோம். இப்படி தொழக்கூடிய நம்முடைய தொழுகை இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுமா? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? ஃபவைலுல்லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடு. எப்படிப்பட்ட தொழுகையாளி? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவங்க தொழுகையில கவனமற்று இருப்பாங்க, அதே போன்று பிறருக்கு காட்டுவதற்காகவும் இருப்பாங்க. தொழுகையில கவனம் இருக்காது. தொழுகையில தான் நாம இருக்கிறோம், தொழுது கொண்டு இருக்கிறோம், இறைவனை வணங்கி கொண்டு இருக்கிறோம், இறைவனுக்கு முன்பாக இருந்து கொண்டிருக்கிறோம். தொழுகை என்பது இறைவனோடு உரையாடக்கூடிய ஒரு தொடர்பு என்பதை மறந்து ஒரு மனிதன் தொழுகையை மறந்தவனாக தொழுகையில் நின்று கொண்டிருப்பான். இப்படிப்பட்ட தொழுகை நிச்சயமாக கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படாது. எப்படி தொழாத ஒரு மனிதன் நரகத்தில் வீசப்படுவானோ அதே போன்று தொழுதவர்களாக இருந்தாலும் இந்த நிலையில் நாம் தொழுதால் நாமும் நரகத்தில் வீசப்படுவோம். இமாம் அல்ஹம்து சூரா ஓதிட்டு துணை சூரா குல்ஹு அல்லாஹு அஹது ஓதிருப்பாங்க. தொழுது முடிச்சிட்டா தெரியாது இமாம் என்ன சூறாங்க முதல் ரக்காயத்துல ஓதுனாங்க. குல் அவுது பி ரப்பின் நாஸ் ஓதிருப்பாங்க. இமாம் என்ன ஓதுனாங்க? முதல் ரக்காயத்துல என்ன, இரண்டாவது ரக்காயத்துல என்ன, இப்படின்னு கேட்டோம்னா ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்வான்? முதல் ரக்காயத்துல என்ன சூறா ஓதுனாங்க தெரியலையே இப்படின்னு யோசிப்பாங்க. ரெண்டாவது ரக்காயத்துல என்ன சூறா ஓதுனாங்க? ரெண்டாவது ரக்காயத்துல பெரும்பாலும் குல்வல்லாஹு அஹது தான் ஓதிருப்பாங்க. சரி, குல்வல்லாஹு அஹது தான் ஓதிருப்பாங்க இப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில தான் நம்முடைய தொழுகை இருக்கும். கவனமா தொழுது இருக்க மாட்டோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு கிடையாது. நாம இப்ப கேட்கிறோம்ல என்ன சூறா ஓதுனாங்கன்னு. 10 வருஷத்துக்கு முன்னாடியோ, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ, ஒரு நாளைக்கு முன்னாடியோ நடந்தது கிடையாது. அந்த நிலையில சலாம் கொடுத்துட்டு கேட்டோம்னா கூட என்ன ஓதுனம்னு தெரியாது. இப்படித்தானாங்க எல்லாருடைய நிலையும் இருக்கிறது. எல்லா மக்களுடைய தொழுகையும் இந்த நிலையில் இருக்கிறதை நம்மால் முழுமையாக மறுக்க முடியாது. அதிகமான மக்கள் இந்த நிலையில் தான் தொழுது கொண்டிருக்கிறோம். அப்ப இப்படி நம்முடைய தொழுகை இருந்தால் இது எப்படி இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படும்? இந்த தொழுகைக்காக நமக்கு நன்மை கிடைக்குமா? இந்த தொழுகை நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லுமா? இந்த தொழுகை நாளை மறுமையில் நபிகளாரோடு இருக்கக்கூடிய வாய்ப்பை பெற்று தருமா? இந்த தொழுகை நிச்சயமாக நரகத்திற்கு வழிவகை செய்யும், நரகத்திலே வீசப்படுவதற்கு காரணமாக இருக்கும். இந்த தொழுகையை நாம் ஒருபோதும் தொழுதுவிடக் கூடாது. கவனமாக, நிதானமாக, பொறுமையாக இறைவன் என்ன அடிப்படையில் தொழ சொல்லியிருக்கிறானோ அந்த அடிப்படையில நாம தொழுவணும். இது ஒரு நிலை. அடுத்து பாருங்களேன், இமாம் வந்து ருக்கு செய்வாங்க. ருக்கு செஞ்சுட்டு ருக்குல இருந்து எந்திரிப்பாங்க. ருக்குல இருந்து எந்திரிக்கும் போது நம்மால் என்ன செய்யறது? இமாமுக்கு முன்னாடியே தலையை உயர்த்துறது. ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்கிற மாதிரியாவும், தொழுவையை முடிச்சுட்டு அங்க போகலேண்டா உலகமே இடிஞ்சு உழுதுறது போலவும் இவங்க என்ன செய்யறது? இமாமுக்கு முன்னாடியே எந்திரிக்கிறது. சில பேருக்கு பல முக்கியமான தேவைகள் இருக்கும், வேலைகள் இருக்கும், அதை தொழுது முடிச்சுட்டு நம்ம போய்க்கிடலாம். ஆனா தொழுகையில என்ன செய்யறது? இமாம் தலையை உயர்த்துவாரு, அதுக்கு முன்னாடியே நம்மால் எந்திரிச்சிருது. இமாம் அத்தையாத்திலிருந்து எந்திரிப்பாங்க, அதுக்கு முன்னாடி இவர் எந்திரிச்சிருது. இப்படி செய்யக்கூடிய நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். இதையும் அல்லாஹ்வுடைய தூதர் கண்டிக்கிறாங்க. உங்களில் ஒருவர் இமாமுடைய தலையை உயர்த்துவதற்கு முன்பாக தங்களுடைய தலையை உயர்த்தினால் அந்த மனிதர் இறைவன் தன்னுடைய முகத்தை கழுதையினுடைய முகமாக அல்லது உருவத்தை கழுதையினுடைய உருவமாக மாற்றுவதை அஞ்சட்டும். என்ன மாதிரியான வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் போடுறாங்க பாருங்க. நீங்க இப்படி உயர்த்திட்டீங்கன்னா இது இறைவன் உங்களுடைய முகத்தை கழுதையினுடைய முகமாக மாற்றுவதற்கு அஞ்சு கொள்ளுங்கள், அஞ்சப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்று சொல்லி கண்டிக்கிறாங்க. இன்றைக்கு இது போல காரியம் நம்மள்ட்ட நிகழுதா இல்லையா? இமாம் ருக்கு செஞ்சாதான் நம்ம ருக்கு செய்யணும்.
இமாம் ருக்குல இருந்து எந்திரிக்கும் போது தான் நம்ம ருக்குல இருந்து எந்திரிக்கணும். இமாம் சஜிதா செஞ்சாதான் நம்ம சஜிதா செய்யணும். இமாம முந்தக்கூடாது, முந்திரி கொட்ட மாதிரி நடக்கக்கூடாது. கரெக்டா இமாம் செஞ்சிட்டாங்களா அதுக்கப்புறம் தான் நாம செய்யணும். சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சஜிதாக்கு போற வரைக்கும் எங்கள்ல ஒருவருடைய அந்த முதுகு எலும்பும் வளையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சஜிதாக்கு போயிட்டாங்களா அதுக்கப்புறம் தான் எங்களுடைய முதுகை நாங்கள் வளைப்போம். அதுக்கப்புறம் தான் இவங்க போவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் போகாத வரைக்கும் இவங்க சஜிதாக்கு போக மாட்டாங்க. இப்ப இப்படியான ஒரு நிலையில நாம இருக்கிறோமா? இமாம முந்தக்கூடிய வேலையை பார்க்கிறோம். இது போன்ற காரியத்தையும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போல இன்னும் சில மக்கள் எப்படின்னா, ஜமாத்தாக தொழும்போது வேற வழி கிடையாது. இமாம் எப்ப அல்லாஹ் அக்பர் சொல்றாங்களோ அல்லது சமி அல்லாஹு லிமன் ஹமீதா சொல்றாங்களோ அப்பதான் அவங்க இமாமுக்கு கட்டுப்பட்டு எந்திரிக்கணும், குனியணும், இது போல காரியங்களை செய்யணும். ஆனா தனியா தொழும்போது அப்படி கிடையாது. தனியா தொழும்போது என்ன யார் கேட்பா? நான் தானே இமாமு, என்கிட்ட யார் எதுவும் எதிர்கேள்வி கேட்க முடியாத. நான் எப்போ குனியறனோ, நான் எப்போ ருக்கு செய்யறனோ, நான் எப்போ சஜிதா செய்யறனோ அப்போதான் நான் செய்வேன். இப்படிங்கிற நிலையில சில மக்கள் தங்களுடைய ருக்கூக்களையும் தங்களுடைய சஜிதாக்களையும் குறைவான நேரம் செய்வதை பார்க்கிறோம். எந்த அளவுக்குனா, ஒரு ஆள் பள்ளியில நுழைவார். பள்ளியில நுழைஞ்சது பிறகு நம்மள்கிட்ட சலாம் சொல்லியிருப்பாங்க, நாம பதில் சலாம் சொல்லிடுவோம். பதில் சலாம் சொல்லிட்டு இங்க இருக்கிற அலமாரியில் போய் குர்ஆனை எடுத்துட்டு வந்து உட்காருவோம். அந்த மனிதர் லுகர்னுடைய முன் சுன்னத்து 4 ரக்காயத்தை தொழுது முடிச்சிருவார். லுகர்னுடைய முன் சுன்னத்து 2 ரக்காயத்தை தொழுது முடிச்சிருவாரு. ரொம்ப பெரிய கேப் கிடையாது. ஓது செய்வாரு, பள்ளிக்குள்ள வருவாரு, சலாம் சொல்லுவாரு. நாம போய் குர்ஆனை எடுத்துட்டு வந்து உட்கார்ந்து ஓதுறதுக்குள்ள 2 ரக்காயத்து தொழுக முடிஞ்சிருச்சு, 4 ரக்காயத்து தொழுக முடிஞ்சிருச்சு. இப்படியான நிலையில தொழக்கூடியதை பார்க்கிறோம். இப்படியான தொழுகையும் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படாது. இந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? விரைவாக செய்யறது. முன்னாடி எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, கோழி கொத்துறது போலன்னு சொல்லுவாங்க. கோழி தன்னுடைய உணவை கொத்தும்ல, சாப்பிடுவதற்காக வேகமா விரைவாக செய்யும்ல, இது போல இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அந்த நிலையெல்லாம் கிடையாது. மரம் கொத்தி கொத்துற மாதிரியா அப்படியே சட 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 சடன்னு தொழுது முடிச்சிறது. நம்முடைய நிலைமை என்ன? நாம என்ன நிலைமையில இருக்கிறோம்? சுன்னத்து தொழுகையிலையும் நாம இதே போன்று தானே இருக்கிறோம். வாரோம், அல்லாஹ் அக்பர் சொல்றோம், திரும்பி அல்லாஹ் அக்பர் சொல்றோம், குனிறோம், எந்திரிறோம், சலாம் கொடுத்துறோம், தொழுக முடிஞ்சிருது. இந்த தொழுகையும் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்படி நாம் தொழுதால் இந்த தொழுகைக்கு நன்மை கிடைக்காது, நரகத்தில் தான் நாம் வீசப்படுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல இது போன்ற ஒரு சம்பவம் நடக்குது. ரசூலுல்லாஹ்வுக்கு முன்பாக ஒரு மனிதர் பள்ளிக்கு வராங்க, தொழுவுறாங்க. தொழுதுட்டு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து சலாம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் பதில் சலாம் சொல்லிடுறாங்க. பதில் சலாம் சொல்லிட்டு அந்த மனிதரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க தொழுகவே இல்லை, திரும்பி போய் தொழுவுங்க. அவருக்கு புரியல. அவருடைய பார்வையிலையும் அவங்க தொழுதுட்டாங்க. தொழுதுட்டு ரசூலாட்ட சலாம் சொல்றாங்க. ஆனா ரசூலா சொல்றாங்க, நீங்க தொழுகல, திரும்பி போய் தொழுவுங்க. திரும்பி போய் தொழுவுறாங்க. வேற வழி கிடையாது இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க. மற்ற ஆட்கள்னா நம்ம எடுத்து பேசிடலாம், அல்லது கேட்காம கூட போயிடலாம். ரசூல்லாட்ட அப்படி எதுவும் சொல்ல முடியாது. சரி அப்படின்னு போய் தொழுவுறாங்க. தொழுதுட்டு மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வராங்க. மீண்டும் வந்து சலாம் சொல்றாங்க. அப்பவும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க தொழுகவே இல்லை, திரும்பி போய் தொழுவுங்க. அவர் வேற வழி இல்லாம மீண்டும் போறார். மீண்டும் போய் தொழுவுறாரு. தொழுதுட்டு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வராங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து சலாம் சொல்றாங்க. சலாம் சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் அதே வார்த்தையை மீண்டும் உபயோகப்படுத்துறாங்க. நீங்க தொழவே இல்லை, மீண்டும் போய் தொழுவுங்க. அவருக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா நம்ம தொழுதுட்டோம், அல்லாஹ்வுடைய தூதர் தொழுவலேன்னு சொல்றாங்கல்ல, இதுக்கு மேல முடியாது, ரசூலாட்ட கேட்டுருவோம். அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படித்தான் எனக்கு தொழக தெரியும், எனக்கு இப்படித்தான் தொழ தெரியும், தொழுகையினுடைய முறையை எனக்கு சொல்லி கொடுங்க இப்படின்னு உண்மையை போட்டு உடைச்சிடுறார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க தொழுகைக்காக நின்றா உங்களுக்கு இயன்ற சூறாவை ஓதுங்க, தெரிஞ்ச சூறாவை ஓதுங்க. பெரிய பெரிய சூறா ஓதுன்னு அவசியம் இல்லை. அல் பக்கரா, ஆலு இம்ரான், அன்னிசா இது போன்ற சூறாக்கள்லாம் ஓதுன்னு அவசியம் இல்லை.
உங்களுக்கு சின்ன சூறாதான் தெரியுதா, அதை கூட ஓதிக்கிடலாம் அப்படிங்கிற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இதை ரசூலுல்லாஹ் சொன்னாலும் சொல்லாட்டியும் கடைபிடிக்கக்கூடியவர்கள் முதன்மையானவர்களாக நாம இருப்போம். எல்லா ரக்காயத்தையும் நம்ம ஓதக்கூடிய சூறாக்கள் என்ன, குல் ஹுவல்லாஹு அஹது, இன்னா அத்தைனா. எல்லா தொழுகையிலையும் சரி, எல்லா ரக்காயத்திலையும் சரி, இதைத்தான் நம்ம ஓதுவோம். இப்படி இதை நம்ம செய்யறோம். இது தப்பு கிடையாது, செய்யலாம். இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டுதான். அதிகமாக ஓதுவது சிறந்தது, இருந்தாலும் குறைவா ஓதுனா தப்பு கிடையாது. ஆனா இதை சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்து சொல்றாங்க, நீங்க ருக்கு செய்யும் போது நிதானமாக இருக்கணும். அந்த ருக்கு நம்ம போறோமா, ஒரு ராகத்தை அடையணும். ருக்கு செஞ்சாச்சு, ஒரு தீர்த்தி கிடைச்சிருச்சு, இப்படிங்கிற அந்த நிதானம் நமக்கு வரணும். ருக்கு செய்யும் போது நிதானமாக செய்யுங்க. ருக்குல இருந்து நீங்க எந்திரிச்சிட்டு சஜிதா போறீங்களா, அதையும் நிதானமா செய்யுங்க. அந்த நிதானத்தை உங்களுடைய தொழுகை முழுவதும் நீங்கள் கடைபிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இப்படி நம்முடைய தொழுகை இல்லை என்றால், நாம் இறைவனுக்காக தொழுகையை தொழுதோம் என்று எண்ணினாலும் கூட நம்முடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ்வுடைய தூதர் நம்மை இன்று நாம் தொழக்கூடிய இந்த தொழுகையை பார்த்தார்கள் என்றால், நம்மை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்கள் தொழவில்லை, திரும்பி போய் தொழுவுங்க. அப்ப இப்படித்தான் இன்றைக்கு பல மக்களுடைய தொழுகை இருக்கிறது. எனவே இந்த தொழுகையை இறைவன் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதற்காக மறுமையிலே சொர்க்கமும் கிடைக்காது, நரகத்தில் தான் தள்ளப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்பதை உணர்ந்து நாம் இறைவனை தொழ வேண்டும். அந்த தொழுகையை முறையாக சரியாக அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் தொழ வேண்டும். அந்த தொழுகையின் மூலமாக நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சொர்க்கத்திற்கு சேர்க்கக்கூடியவனாக இருப்பானாக என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, தௌ ஜமாத்தினுடைய சேவை நிறுவனங்களில் ஒன்று தான் மதுரை திருமங்கலம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஆண்கள் தாவா சென்று, அதே போல் அவனியாபுரம் பகுதியில் அமைந்திருக்கிற பெண்கள் தாவா சென்று. இந்த தாவா சென்று என்பது புதிதாக இஸ்லாத்தை ஏற்று வரக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு தேவையான மார்க்க அடிப்படைகளை கற்றுக் கொடுப்பது. இஸ்லாத்தில் உள்ள ஏதேனும் ஒரு அம்சத்தால் ஈர்க்கப்பட்டு அவங்களா விரும்பி இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. இதில் உள்ள ஏகத்துவ கொள்கை, ஓரிரை கொள்கையை பிடித்தோம், இதில் தீண்டாமை இல்லை, சாதி அடிப்படையிலான பாகுபாடு இல்லை, ஏற்றத்தாழ்வு இல்லை, எல்லா மக்களும் சமம் என்று குர்ஆன் சொல்கிறது என்று குர்ஆன் போதிக்கக்கூடிய இன்ன பிற கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டோ அவங்களா விரும்பி இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு அவங்க எப்படி தொழுகணும், எப்படி நோன்பு வைக்கணும், எப்படி இறைவனை வழிபாடு செய்யணும், எதுவுமே அவங்களுக்கு தெரியறதில்லை. அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போ அவங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற பொழுது, ஆண்களாக இருந்தால் அவங்களுக்கு திருமங்கலத்தில் வைத்தும், பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு அவனியாபுரத்தில் வைத்தும் குர்ஆனை எப்படி ஓதுவது என்று இஸ்லாத்தில் அவர்கள் அடுத்தபடியாக தெரிந்து கொள்ள வேண்டிய மார்க்க அடிப்படைகளெல்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இல்லமாகத்தான் இந்த 2 தாவா சென்டர்கள் இருக்கிறது. அதுபோக அவங்க இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு தங்களுடைய பழைய பேரை அவங்க மாற்றுவாங்க. அப்படி மாற்றும்போது அதை கெசட்டில் அரசிதழில் பதிவு செய்வது, அதற்குரிய ஏற்பாடை நம்ம செஞ்சு கொடுக்குறோம். இந்த தாவா சென்ற நாம் சிறப்பான முறையில் நடத்துவதற்கும் அவங்களுக்கு தேவையான மார்க்க ரீதியிலான புத்தகங்கள் வழங்குவது என்று அவங்கள கவனத்தில் கொண்டு நாம் சில பணிகளை நம்ம செய்கிறோம். இதையெல்லாம் செய்வதற்கு நீங்கள் தரக்கூடிய நன்கொடை தான் அடிப்படையானது, முக்கியமானது. இந்த வகைக்காக உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமான முறையில் வாரி வழங்குங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எவர் ஒருவர் நன்மைக்கு வழிகாட்டுகிறாரோ அவர் அந்த நன்மையை செய்தவர் போலாவார் என்று சொன்னார்கள். அதுபோல திருக்குர்ஆன் சொல்கிறது, ஒமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹி வ அமில சாலிஹா. அல்லாஹ்வை நோக்கி அழைத்து நல்லமல் செய்யக்கூடியவரை விட அழகிய சொல்லை சொல்பவர் யார் என்று அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்கிறான். அப்போ இவர்களுக்கெல்லாம் இஸ்லாத்தினுடைய அம்சங்களை எடுத்து சொல்லக்கூடிய இந்த பணி அல்லாஹ்வால் பாராட்டப்பட்ட ஒரு பணி. இந்த சேவையை தொடர்ந்து நாம் செய்வதற்கு உங்களுடைய பொருளாதார பங்களிப்பு மிக முக்கியமானது. இந்த வகைக்காக உங்களுடைய பொருளாதாரத்தினை தாராளமான முறையில் வாரி வழங்குங்கள். அல்லாஹ் அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், அக்கவுண்ட் நம்பர் 78274827 இந்தியன் பேங்க், IFSC கோட் IDIB 000M016, மண்ணடி பிரான்ச், சென்னை 600001 என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம், நம்பர் 25, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. மற்றும் ஆன்லைன் பரிவர்த்தனைகள் மூலமாகவும் அனுப்பலாம். கூகுள் பே மூலமாக அனுப்ப விரும்புவோர் 99503533 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். பணம் அனுப்பியதற்கான ஸ்கிரீன்ஷாட்டை 7550277119 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பவும்.
الحمد لله رب العالمين الرحمن الرحيم. அவர் என்ன சொல்றாருன்னா, எங்க ஓனர் என்ன செஞ்சிட்டாரு, அடுத்த மாசம் தரேன்ட்டாரு. அதை நீங்க என்ன செஞ்சீங்க, இவ்வளவு செலவு இருக்குங்க, இல்ல நான் மனதார அதை பொருந்திக்கிட்டேன் அப்படின்னா, இங்க என்ன நிகழ்வு, உங்கள் கையால் நீங்கள் உழைத்து சாப்பிடுறீங்கல்ல, அந்த உணவு தான் சிறந்தது. இதெல்லாம் எதை சொல்லுது? பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும் என்பது தானே இந்த மார்க்கம் வழிகாட்டுது. அல்லாஹ்வுடைய தூதர் அதை தானே சொல்றாங்க. இங்க எங்க சந்தோஷம் வருது பாருங்க, மகிழ்ச்சிக்கு. பணம் 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 சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எதை எச்சரிக்கையாக சொன்னாங்களோ, ஆதமுடைய மகனுக்கு தங்க ஓடை கொடுத்தாலும் இன்னும் வேணும்னு சொல்லுவான், இன்னொரு தங்க ஓடை. அந்த இடத்துல எத்தனை கோடிகள் இருந்து என்ன பண்ண, அத்தனை கோடிகள் இருந்து கூட நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் தான் நினைக்கிறானே தவிர அந்த போதுன்ற மனம் வேணுமா இல்லையா? அப்ப பணத்தை வைத்து கொண்டு இப்படி நீங்க பிரபலங்களை வச்சு பாருங்களேன். அருமையான விஷயத்த சொல்லி இருக்கிறாங்க. பணம் இருந்தா மட்டும் எல்லாமே நிறைவேறாது, மனமும் வேணும். மனம் இருந்தா தான் பாருங்க, பொருளாதாரத்துல உயர்ந்த நிலையில இருந்தாங்க, தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. யாசிர் அண்ணன் சொல்லுங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, மிக முக்கியமான ஒரு தலைப்புல செய்திகள் பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது. நல்ல ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில பணம்தான் குடும்ப மகிழ்ச்சிக்கு மிக அவசிய தேவை என்பதுதான் எங்கள் தரப்பு செய்தி. ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப கணவன் என்ன செய்யறாருன்னா, வீட்டுக்கு வராரு. அது அவங்க சொன்ன மாதிரி, எங்க தரப்பு சொன்ன மாதிரி, அது 1ஆம் தேதி. ஆமா. ஆனா அதுல ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, விஷயம் இருக்கு. அதுல 1988 சொன்னாப்ல, 80ல இருந்தாலும் 2023ல இருந்தாலும் சொல்லல. இல்ல நான் சொல்றேன், நீங்க சொல்லிருங்க. அவங்க 80 சொன்னாங்க. அப்போது மட்டுமல்ல, 2023ஆக இருந்தால் கூட அந்த மனைவி அந்த கணவனுடைய அந்த பொருளாதாரத்தை, அவருடைய அந்த சம்பளத்தை எதிர்பார்த்து என்ன செய்யறாங்க, ஏன்னா அவங்களுக்கு அந்த பொருளாதாரத்தின் மூலமாக பல்வேறு செலவுகளை கணக்கிட்டு கொண்டு, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், அதே மாதிரி கரண்ட் பில் கட்டணும், வாடகை கொடுக்கணும். இப்ப அவர் என்ன செய்யறாருன்னா, வந்த உடனே அந்த மனம் பொருந்தி கொள்ற அளவுக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்களா, இன்னைக்கு ட்ரெஸ் கோட் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு, அந்த மாதிரி தங்கமே வைரமே வெள்ளியே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், சம்பள காசு எங்க என்பதாக மனைவி என்ன செய்யறாங்க. அப்ப நம்ம தம்பி சொன்ன மாதிரி அவர் என்ன செய்யறாரு, இல்ல அடுத்த மாசம் தரேன்ட்டாங்க, நான் மனசால பொருந்திக்கிட்டேன். அவர் என்ன சொல்றாருன்னா, எங்க ஓனர் என்ன செஞ்சிட்டாரு, அடுத்த மாசம் தரேன்ட்டாரு. அதை நீங்க என்ன செஞ்சீங்க, இவ்வளவு செலவு இருக்குங்க, இல்ல நான் மனதார அதை பொருந்திக்கிட்டேன் அப்படின்னா, இங்க என்ன நிகழ்வு. அப்ப இந்த பிள்ளைகளுடைய கல்வி பாதிக்கப்படுறியா, இந்த மாதம் அவங்க வாடகை எப்படி செலுத்துவாங்க, அதே மாதிரி கரண்ட் பில் எப்படி கட்டுவாங்க. இப்படி பல்வேறு தேவைகள் இருக்கக்கூடிய இடத்துல அந்த மனைவி என்ன செய்யறாங்கன்னா, பொருளாதாரத்தை எதிர்பார்த்துதான் இருக்கிறாங்களே தவிர, அந்த நேரத்துல என்னதான் சாக்கு போக்கு சொல்லி அவங்களுக்கு பொறுத்துக்கொள்ள சொன்னாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அதை பொறுத்துக்கொள்ள மாட்டாங்க. அப்ப பணம் என்பது மிக அவசிய தேவையாக இருக்கிறது. இது நீங்க பொதுவா எல்லாத்துக்குமே பணம் தேவை. குடும்ப மகிழ்ச்சிக்கு அவசியமாக பணம் தேவை. மார்க்க பார்வையில நம்ம பார்த்தோம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் பொழுது, ஒரு மனிதர் தன்னுடைய குடும்பத்தாருக்கு குடும்ப தேவைகளுக்கு செலவுக்கு கொடுக்கிறாருல்ல, அதுவும் தர்மமாகும் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழிகாட்டி இருக்கிறாங்க. அப்படின்னா பொருளாதாரம் தேவை என்பது அங்க தெளிவுபட தெரியுதா இல்லையா? அதே மாதிரி இன்னொரு இடத்துல என்ன சொல்றாங்க, அதான் அந்த மனைவிக்கு ஒரு உரிமையை கொடுக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். உங்களுடைய கணவர் பணம் தர மறுக்கிறாரா, அவருடைய பாக்கெட்ல இருந்து கூட நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. பொருளாதாரம் இருந்தா தானே எடுப்பாங்க, பொருந்திக்கொள்ளும் மனம் இருந்துச்சுன்னா எடுப்பாங்களா? அப்ப அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, அந்த மாதிரி வழிகாட்டி இருக்கிறார்கள். அதோடு மட்டும் இல்லாம உழைப்பதற்கு, பொருளாதாரம் திரட்டுவதற்கு, சிறப்பு சேர்ப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னாங்க, உங்கள் கையால் நீங்கள் உழைத்து சாப்பிடுறீங்கல்ல, அந்த உணவு தான் சிறந்தது. இதெல்லாம் எதை சொல்லுது? பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும் என்பது தானே இந்த மார்க்கம் வழிகாட்டுது. அல்லாஹ்வுடைய தூதர் அதை தானே சொல்றாங்க. இங்க எங்க சந்தோஷம் வருது பாருங்க, மகிழ்ச்சிக்கு. அப்படி திரட்டப்பட்ட அந்த பொருளாதாரத்தில்
ஒரு கவலை உணவு எடுத்து உங்க மனைவிக்கு ஊட்டும் போது மகிழ்ச்சி வந்துடுச்சா? அங்கேயே போயிட்டாப்ல. இதான மகிழ்ச்சி. குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் பணம் தானே. பொருளாதாரத்துல மனைவிக்கு எடுத்து ஒரு கவலை உணவை ஊட்டும் போது அங்க தன்னால அந்த மகிழ்ச்சி என்பது வந்து விடுகிறது. இப்படி ஏராளமான, அதே மாதிரி நீங்க பொதுவா எடுத்து பார்த்தாலும் பொருளாதாரம் இல்லைன்னா ஒண்ணும் முடியல. இப்ப ஒருத்தர் ஹோட்டலுக்கு போறாரு, நல்லா சாப்பிடுறாரு, சாப்பிட்டுட்டு காசு கொடுக்க வேண்டிய சூழல் வந்துருச்சு, குடும்பத்தோட போறாரு. அப்ப கவுண்டராண்ட வந்துட்டாரு, கவுண்டருக்கு வந்து பில்லு கொடுக்கணும்ல, அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. இந்த ஹோட்டல் என்னம்மா சூப்பரா நீங்க கட்டிருக்கீங்க, அழகா கட்டிருக்கீங்க, நானும் சென்னையில உள்ள எத்தனையோ ஹோட்டலுக்கு போயிருக்கிறேன், இந்த மாதிரி இல்லங்க ஓனர், நீங்க என்னம்மா அழகா இருக்கீங்க, இங்க வேலை செய்யற ஊழியர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பாசமா வந்து பாக்குறாங்க, சாம்பார் அப்படி, சட்னி இப்படி என்று எல்லாம் வந்து என்ன செய்யறாரு, புகழ்றாரு. ஆனா அந்த ஓனர் என்ன செய்யறாரு, பொருந்திக்குவாரா, காசு ஐயா முதல், அதெல்லாம் நீ ஏன் சொல்ற இப்ப இல்லங்க, இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு நான் பேசி இருக்கிறேன், மறுபடியும் நான் காசு தரணுமா என்று அவர் நினைத்தால், அப்ப என்னன்னா இது இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். நாங்க மனதால் பொருந்தி கொண்டும் நீங்க குடும்பத்தோட சாப்பிட்டுட்டீங்க போயிட்டு வாங்கன்னு யாரும் என்ன செய்ய மாட்டோம், நம்ம அனுப்ப மாட்டோம். அதே மாதிரி பஸ்ல இதெல்லாம் யதார்த்தமா அன்றாட நடக்கக்கூடிய நிகழ்வு. மார்க்க ரீதியாகவும் பார்த்தாலும் பொருளாதாரம் என்பது அருள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது, நீங்க ஜிம்மா தொழுகை முடிந்தவன என்ன செய்யுங்க, அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றோம். அப்போ பொருளாதாரம் என்பது வந்து இந்த சொல்றாங்களே, அதாவது போதும், அந்த இந்த மனம் இருந்தா போதும், பொருளாதாரம் தேவையில்லை போல வந்து சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் இருக்குல்ல, அது இல்லை. பொருளாதாரம் தேவையில்லை அப்படிங்கிறாங்களா? மாறாக அப்படிதான் வந்து என்னன்னா, பொருளாதாரத்தை விட பொறுத்துக்கொள்ள அது பெரிதும் சந்தோஷத்துக்கு எதுன்னு தானே, மகிழ்ச்சிக்கு எது காரணம் தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அப்ப இறைவன் தன்னுடைய திருமறையில என்ன சொல்றான்னா, இது வந்து அருள், இதை நீங்கள் தேடுங்கள், ஜும்மா முடிஞ்சவன போய் தேடுங்க என்பதாக இறைவன் சொல்லுகிறான். அப்ப இது எல்லாத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது இந்த குடும்ப வாழ்க்கைக்காக இருந்தாலும் சரி, குடும்ப மகிழ்ச்சிக்காக இருந்தாலும் சரி, உலகத்தில் எந்த விஷயமாக இருந்தாலும் ஏன் நேராவே நாம சந்திச்ச ஒன்று, இன்னும் எத்தனையோ பேருக்கு நடந்த நிகழ்வு, 3 ரூபா சில்லறை இல்லைன்றதுக்காக அவர் பொருந்தி கொள்ள மனம் வருதா? என் மனசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்க சொல்றது, பாக்கெட்ல பணம் இருக்குதா, இருந்தா பஸ்ல ஏறு, மனம் இருந்தா நீ கீழே இறங்கி நடந்து போறதுக்கு மனம் வேணும் இல்ல. முதல்வர் வந்து இலவச பஸ்ல விட்டுருக்காங்கல்ல. ஆமா, அது பெண்களுக்கு தானே விட்டுருக்கிறாரு. அப்ப அந்த அடிப்படையில ஒட்டுமொத்தமாக நாம் பார்க்கும் பொழுது குடும்ப மகிழ்ச்சிக்கு அவசியம் பெரிதும் காரணமாக இருப்பது பொருளாதாரம், பணம் தான் என்பது எங்களுடைய தரப்பு தகவலாக இருக்கிறது. நல்ல அருமையான கருத்தை சொல்லியிருக்காங்க. சகோதரர் இப்ராஹிம் அவர்கள், என்னதான் நீங்க பணம் சொன்னா கூட மனசு இல்லைன்னா அதை வந்து ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்ல வர்றதுக்கு சொல்றாங்க. குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் பணமா மனமா? ஆனா இங்க வந்திருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு தலைப்பே இன்னும் விலங்கல, பெரிதும் காரணமா அப்படின்றதான் நம்ம வச்சிருக்கிறோம். ஆனா பணம் 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 சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எதை எச்சரிக்கையாக சொன்னாங்களோ, ஆதமுடைய மகனுக்கு தங்க ஓடை கொடுத்தாலும் அவன் அதை வந்து பொருந்தி கொள்ள மாட்டான், இன்னும் வேணும்னு சொல்லுவான். இன்னொரு தங்க ஓடை ஓடினாலும் சரி அதுவும் போதாது, இன்னொரு தங்க ஓடை வேணும்னு சொல்லுவான். இப்படி மனசு இல்லாம என்ன பண்ணுவான், இன்னும் வேணும்னு சொல்லுவான்ல, அது மாதிரி அவங்க வாதிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல என்னன்னா, பணம் மட்டும் அப்படின்றது அல்லாம பெரிதும் காரணம்ன்றத புரிந்துகிட்டு பேசினாங்கன்னா நம்மளுக்கு எடுத்து சொல்வதற்கு தகவல் சரியாக இருக்குன்றத முதல்ல புரிய வச்சிடுறோம். உங்க லைஃப்ல அனுபவங்கள் அதுவும் நம்ம இன்ஷா அல்லாஹ் தகவலை பதிவு பண்ணுவோம், அனுபவத்திலையும் சொல்லுவோம். அதே நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த மார்க்க ரீதியாக சொல்லக்கூடிய தகவலைத்தான் அவங்களும் சொன்னாங்க. அதாவது முதல் குடும்ப வாழ்க்கைக்கு அவசியமான ஒன்று பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி, ஒரு திருமணத்தை நடத்துவதாக இருந்தால் அதற்கு தேவை பொருளாதாரம் என்று சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்தால் பொருளாதாரம் வைக்கிறாங்கல்ல, அதே அல்லாஹ்வின் தூதரவர்கள்ட்ட ஒரு நபித்தோழி அவர்கள் வராங்க, அவர்களை திருமணம் முடிப்பதற்கு விருப்பமாக வராங்க. அப்படி வரும்போது அல்லாஹ்வின் தூதரவர்கள் அந்த விஷயத்துக்கு மௌனமாக இருந்துறாங்க. பக்கத்தில் இருந்த ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வின் தூதர்கிட்ட சொல்றாங்க, நான் மனம் முடித்து கொள்றேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதர்கள்ட்ட தன்னுடைய விருப்பத்தை கேட்குறாங்க.
அப்போது அல்லாஹ்வின் தூதர் அந்த மகர் கொடுப்பதற்கு உன்னிடத்துல என்ன இருக்கு என்று கேட்கும்போது ஏதாவது இருந்தா பார்த்துட்டு வான்றாங்க. பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்பிவிட்டா வீட்டில் போய் ரொம்ப தேடி பார்க்குறாரு, ஒன்றும் இல்லை. திருப்பி அல்லாஹ்வின் தூதர்கிட்ட வராங்க. வந்து அல்லாஹ்வின் தூதரை வீட்டில் ஒன்றும் இல்லை, கொடுப்பதற்கு ஒன்றும் மகர் கொடுக்கறதுக்கெல்லாம் இல்லை, அப்போ என்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. திருப்பி ஏதாவது ஒரு இரும்பலான ஒரு மோதிரமாவது இருந்தால் எடுத்துட்டு வாயேன்றாங்க. திரும்பவும் போய் தேடுறாங்க, ஒன்றும் இல்லை கொடுப்பதற்கு. அப்போ திரும்பவும் வராங்க. திருமணத்திற்கு அவசியமான ஒன்று மகர் கொடுக்கணும் அப்படின்றதை நம்ம அந்த ஹதீஸ்ல விளங்கி கொள்ளலாம். அதே நேரத்தில் அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு அப்ப அல்லாஹ்வின் தூதர்கள் அப்போ சொல்றாங்க, நீ உங்களுக்கு என்ன சூரா தெரியும்? அவங்க சொல்றாங்க அந்த அத்தியாயத்தை சொல்லி இதை அவங்களுக்கு ஒப்பித்து இதை ஏற்றுக்கொண்டு நீங்க வந்து என்ன பண்றீங்க, இவங்களை மகராக ஏற்றுட்டு நீங்க திருமணம் முடிக்கிறதுக்கு தயாரான்னு கேட்கிறாங்க. மகருக்கு ஏதாவது ஒன்று அவசியம்ன்றதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் ஒண்ணுமே இல்லாட்டாலும் குர்ஆன் வசனத்தை பொருந்திக்கிட்டு அந்த மகராக ஏற்றுக்கொண்டு அந்த மணமகனை, அதுல என்ன பொருளாதாரன்றதே இல்லை, ஒன்றுமே இல்லாத ஏழ்மையாக இருக்கக்கூடிய அந்த நபரை திருமணம் முடித்து கொண்டு திருமண வாழ்க்கையை கழிப்பதற்கு அங்க வந்து அவசியமான ஒன்று என்னவாக இருக்குன்னா மனம்தான். அந்த இடத்துல அல்லாஹ் பரக்கத் செய்வான், அல்லாஹ் அருள் புரிவான். அல்லாஹ் வந்து பணத்தை மட்டும் வைத்து இன்னைக்கு வந்து நம்ம ஒன்று செஞ்சிட முடியாது அப்படின்றத அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுதா இல்லையா? அந்த பெண்மணி எதை ஏற்றுக்கொண்டாங்க? பொருளாதாரம் பெரிய விஷயம் இல்லை, அந்த இடத்துல வந்து மனதார ஏற்றுக்கொண்டாங்க, அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு அவர் திருமணம் முடிக்கிறாங்க. இந்த காலத்துல எல்லாரும் ஏத்துக்கிடுவாங்க. அப்ப இன்னைக்கு இந்த காலத்தை நீங்க எடுத்துக்கொண்டா இன்னைக்கு எவ்வளவோ பேர் இன்னைக்கு செல்வந்தர்களாக இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்பர் 1 இடத்துல ஒருத்தர் இருந்தார், அதானி குழுமம் இருந்தது. இன்னைக்கு ஒரு மெசேஜை போட்டு விட்டோடனே இருக்கிற இதெல்லாம் நஷ்டமாகி என்ன பண்றாங்கன்னா இருக்க 8வது 9வது இடத்துக்கு வந்துட்டாரு. 8வது 9வது இடத்துக்கு வந்த பிறகு அந்த பணத்துக்காக 1வது இடத்தை பிடிக்கிறதுக்காகவே இன்னும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான், வழக்குகளை போடுறான், உச்சநீதிமன்றத்துக்கு ஓடுறான். அந்த இடத்துல எத்தனை கோடிகள் இருந்து என்ன பண்ண, அத்தனை கோடிகள் இருந்து கூட நம்பர் 1 இடத்துக்கு போகணும் தான் நினைக்கிறானே தவிர அந்த போதுன்ற மனம் வேணுமா இல்லையா? அப்ப பணத்தை வைத்து கொண்டு இப்படி நீங்க பிரபலங்களை யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ பிரபலங்கள் இருக்கிறாங்க. வந்த செய்திகள்லாம் நீங்க செய்தித்தாளில் பார்த்தா பிரபலமான ஸ்டார் இடத்துல இருக்கக்கூடிய நடிகர்லாம் வெளிப்படையாக வந்து சொன்னது, நான் இந்த உலகத்துல என்னென்னவோ சம்பாதிச்சிட்டேன், மக்களை சம்பாதிச்சிட்டேன், பணத்தை சம்பாதிச்சிட்டேன், எல்லாத்திலையும் சம்பாதிச்சிட்டேன், ஆனா இதுல இருக்கக்கூடிய திருப்தியை விட வேற எதுலையுமே அந்த இது இல்லையே, எனக்கு மனம் ரொம்ப வேதனையாக இருக்கு, எதுலையுமே ஒரு திருப்தி இல்ல. அவ்வளவு பணம் சம்பாதிச்சு அவங்களுடைய மனதுல அமைதி இல்ல காரணம் அப்படின்னு சொன்னா அந்த மனம் இருக்குல்ல, கொஞ்சம் இருந்தாலும் சரி, கூழ குடிச்சாலும் கஞ்சியை குடிச்சாலும் பொருந்தி கொள்ளக்கூடிய மனம் இருந்துச்சுன்னா அதுல மிகப்பெரிய மகிழ்ச்சி இருக்கும். கோடிகளை வச்சிருந்தாலும் சரி, கோடிகள்ல பிறண்டாலும் சரி, அதுல மகிழ்ச்சி ஏற்படாது. அதுதான் நம்ம கவனிக்கக்கூடிய ஒன்றாக. சுத்தமா ஏற்படாத, அது உண்மைதானா? சுத்தமில்லாத இடத்துல கூட இருக்கிறதுக்கு தேவைப்படுறது என்ன தேவைப்படுது? மனசுதானே தேவைப்படுது. சரி சரி, அழகான முறையில காஞ்சி இப்ராஹிம் அவங்க அவங்களுடைய கருத்தை பதிவு செஞ்சாங்க. ஒரு சின்ன பிரேக். அவன் நீங்க போயிட்டு வீட்டுல வந்து உனக்கு என்ன ஏமா கவலையா இருக்க, போதுமன்ற மனசோட இருமா. அத்தா வந்து கேக்குறாரு, எப்பா எனக்கு வந்து துணி எடுத்தாரு, போதுமன்ற மனசோட இருங்க தான். அப்ப அம்மா வந்து கேக்குறாங்க, அப்பா மாத்திரை இல்ல, அம்மா போதும் என்ற மனதோடு இருங்கம்மா. போதும் என்று சொல்வதற்கு அங்க ஒண்ணு இருக்கணும்ல, இருந்தாதானே போதும் சொல்ல முடியும், இருந்தாதானே போதும் சொல்லணும். நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க, சோறு போடுறாங்க, எப்படி இது தட்டுல நீங்க சோறை போட்டதுக்கு அப்புறம் போதும் நீங்க சொல்லணும். அப்போ ஒரு சோறு இருந்தாதான் போதும் சொல்றது எப்படியோ, சோறே போடல வெறும் தட்டா இருக்கு, போதும் 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 சொல்லுவீங்களா? நமக்கு சில குழப்பங்கள் வர்ற அளவுக்கு சொல்றாங்க. என்னன்னு கேட்டா, நம்ம வந்து பணமே தேவையில்லை, 10 பைசா கூட பையில இருக்கக்கூடாது, சோம்பேறித்தனமா வீட்டுல படுத்து கிடக்கணும், போர்வையை மூடிக்கிட்டு டெய்லி தூங்கிட்டு இருக்கணும், சரி ஒரு ரோட்ல போகும்போது கூட பஸ் ஏறது கூட காசு இல்லாம அலையணும். இப்படி பணத்தினுடைய மதிப்பே இல்லாம, ஒரு தேவையே இல்லாம, பணம் வச்சு அப்படிங்கிற அளவுக்கு அப்படியே ரோட்லயே வந்துகிட்டும் போயிட்டு இருக்கிற ஒரு ஆட்கள் மாதிரி ஒரு பார்வை தெரிகிறது. பணம் என்பது தேவை, அதுல நமக்கு எல்லா அளவும் மாற்று கருத்து கிடையாது. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் அல் கோர் கிளை கத்தர் மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும்
ஆஸ்திரேலியா தௌஹீத் ஜமாஅத் எலைட் லேண்ட்மார்க் கன்ஸ்ட்ரக்ஷன் 52/1 செகண்ட் ஃப்ளோர் மண்ணடி ஸ்ட்ரீட் மண்ணடி சென்னை 1. கான்டாக்ட் நம்பர் 044-4232-6055. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம ஜமாத்தினுடைய சேவை நிறுவனங்களில் ஒன்று தான் சிறுவர் ஆதரவு இல்லங்கள். பெற்றோர்கள் இல்லாத அல்லது பெற்றோர்களால் கவனிக்க முடியாத ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய சிறுவர்களை கண்டறிந்து அவர்களுக்கென்று நாம் 2 இல்லங்களை நம்ம நடத்துகிறோம். தஞ்சை சுவாமி மலையில் ஒரு இல்லத்தையும் இளையாங்குடி என்கிற பகுதியில் ஒரு இல்லத்தையும் நாம் நடத்துகிறோம். நல்ல விசாலமான கட்டிடங்களோட அவர்கள் தங்குவதற்கு தேவையான சகல வசதிகள் கூடிய இல்லங்கள். ஆதரவற்ற அந்த சிறுவர்கள் உலக கல்வியை பெறுவதற்குரிய ஸ்கூல் ஏற்பாடு, ஸ்கூலுக்கு போகும்போது அவங்களுக்கு தேவையான ஆடை, யூனிஃபார்மு, வாகன வசதி, செருப்பு, புக்கு, நோட்டு, பேனா என்று எல்லா விதமான பொருட்களையும் நாமே அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். ஒரு பெற்றோர் ஸ்தானத்தில் இருந்து கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன விஷயங்களெல்லாம் கவனம் செலுத்தணுமோ அத்தனை விஷயங்களையும் நம்மால் இயன்ற அளவு நம்முடைய சக்திக்கு உட்பட்டு நாம் கவனம் செலுத்துகிறோம். ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த உடனே கொஞ்ச நேரம் விளையாடுவதற்கு அவங்க ஆர்வம் காட்டுவாங்க என்கிற அடிப்படையில் விளையாட்டு பொருட்களை நாம் அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறோம். அருகாமையிலே சில விளையாட்டு அரங்கங்களை கூட நாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறோம். அதுபோக அவ்வப்போது கல்வி ரீதியிலான சுற்றுலாக்களுக்கு அழைத்து செல்கிறோம். பொழுதுபோக்கு சுற்றுலாவுக்கு அவங்களுக்கும் ஒரு ரிலாக்ஸ் வேணும்ல, அதை கவனத்தில் கொண்டு அவ்வப்போது பொழுதுபோக்கு சுற்றுலாவுக்கு நாம் அவங்கள அழைச்சிட்டு போகிறோம். நோன்பு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள் வந்து விட்டால் அவங்கள நாமே துணி கடைக்கு நேரடியாக அழைத்து சென்று அவங்க விரும்பிய ஆடைகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வசதியும் நாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். இது போன்று அந்த சிறுவர்கள் சார்ந்த விஷயத்தில் எதுலாம் கவனம் செலுத்தணுமோ அனைத்திலும் நம்ம கவனம் செலுத்துகிறோம். மார்க் ரீதியாக அவங்க தான் வருங்கால தலைமுறை, ஒழுக்க ரீதியாக சரியான அடிப்படையில் அவங்க வளரணும், உருவாகணும் என்கிற அடிப்படையில் மார்க்கத்தை அவர்களுக்கு போதிக்கக்கூடிய விதமான ஏற்பாட்டையும் நாம் அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். நான் தொழுகிறேன், ஓதுறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, என்னிடத்தில் பெற்றதை பிறரிடத்தில் கூறுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இஸ்லாத்தில் இருக்குன்னு எனக்கு இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நடத்தும் சல்சபில் சிறுவர் ஆதரவு தான் சொல்லி கொடுத்துருக்கு. உலக கல்வியையும் நாம் சொல்லிக் கொடுக்குறோம். மார்க் ரீதியாக அவங்க சிறப்பான ஒரு நிலையை அடையணும் என்று குர்ஆன் கல்வியை கற்றுக் கொடுக்குறோம். நன்னறி போதனைகளை சொல்லிக் கொடுக்குறோம். துவாக்கள் மனனம் என்று துவா மனனத்தை நாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். மார்க் ரீதியாகவும் அவங்க நல்ல பிள்ளைகளாக உருவாகணும், சாலிஹான பிள்ளைகளாக உருவாகணும், சமூகத்துக்கு பாடுபடுகிற நல்ல பிள்ளைகளாக உருவாக்கணும் என்கிற அடிப்படையில் மார்க் அறிவுரைகளையும் அவங்களுக்கு நாம் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சேவைகளை எல்லாம் நம்ம தொடர்ச்சியாக செய்வதற்கு காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அன வ காஃபிலுல் யதீமி ஃபில் ஜன்னதி ஹாக்கதா, நானும் அனாதையை பராமரிப்பவரும் ஆதரவற்ற சிறுவரை பராமரிப்பவரும் இவ்வாறு இருப்போம் என்று சொல்லி தம்முடைய ஆள்காட்டி விரலையும் நடு விரலையும் இணைத்து காட்டினார்கள். சொர்க்கத்தில் ரசூல்லாவோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பணிதான் பெற்றோர்கள் இல்லாத அல்லது பெற்றோர்களால் பராமரிக்க இயலாத ஆதரவற்ற சிறுவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பது, அவர்களுடைய நலனில் அக்கறை செலுத்துவது, அவங்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளையும் பங்களிப்பையும் வழங்குவது. அந்த பணியைத்தான் இந்த இல்லங்கள் மூலமாக தௌஹீத் ஜமாத் செய்து வருகிறது. இதற்கு நீங்கள் தரக்கூடிய நன்கொடைகள் தான் அடிப்படை. இந்த வகைக்காக தாராளமான முறையில் உங்களுடைய பொருளாதாரத்தை வாரி வழங்குங்கள். அல்லாஹ் அருள் செய்வான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், அக்கவுண்ட் நம்பர் 78274827 இந்தியன் பேங்க், ஐஎஃப்எஸ்சி கோட் IDIB 000M016, மண்ணடி பிரான்ச், சென்னை 600001 என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம், நம்பர் 25, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. மற்றும் ஆன்லைன் பரிவர்த்தனைகள் மூலமாகவும் அனுப்பலாம். கூகுள் பே மூலமாக அனுப்ப விரும்புவோர் 99503533 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். பணம் அனுப்பியதற்கான ஸ்கிரீன்ஷாட்டை 7552777119 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். அடுத்ததாக ரஹீம் அவர்கள், சகோதரர் ரஹீம் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. இப்போ போதும் என்ற மனம் இருக்குல்ல, அது இருந்தாக்கா அவன் தான் தனவந்தன், அவன் தான் செல்வந்தன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக சொல்கிறாங்க. ஹதீஸ் வாஸ்தவமான பேச்சு தான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. போதும் என்று சொல்வதற்கு அங்கே ஒன்று இருக்கணும்ல, இருந்தா தானே போதும் சொல்ல முடியும், இருந்தா தானே போதும் சொல்லணும். நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க, சோறு போடுறாங்க, எப்படி இது தட்டுல நீங்க சோறை போட்டதுக்கு அப்புறம் போதும் நீங்க சொல்லணும். அப்போ ஒரு சோறு இருந்தாதான் போதும் சொல்றது எப்படியோ, சோறே போடல வெறும் தட்டா இருக்கு, போதும் 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 சொல்லுவீங்களா?
அப்ப உங்களுக்கு அவங்க சொன்னாங்கல்ல ஒரு கவலம் உணவு. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்ல வராங்கன்னா, செல்வம் இருக்குல்ல, உன்கிட்ட 100 கோடி இருந்தாலும் சரி, 1 கோடி இருந்தாலும் சரி, 100 ரூபா இருந்தாலும் சரி, ஆனா அங்க இருக்கணும். அந்த இருப்பதை நீ போதுமாக்கி கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை சரியாக விளங்கி கொள்ளாமல் ஒண்ணுமே வேணாம் அப்படிங்கிற ஒரு நிலையை நோக்கி அவர்கள் போயிடுறாங்க. அப்போ பொருளாதாரம் என்கின்ற ஒன்று அடிப்படை. அந்த அடிப்படையை தான் அல்லாஹ்வுடைய தூதர் போதுமாக்கி கொள்ள சொல்லி நமக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். இதை இப்படி விளங்கி கொண்டாங்கனாக்கா அடுத்த அந்த விஷயத்தை வாதத்தை எடுத்து வைக்க மாட்டாங்க. இது நம்பர் 1. 2வது, எந்த சமுதாயத்தை அல்லாஹ் பொருந்தி கொண்டானோ, சிறந்த சமுதாயம் என்று சொன்னானோ, அந்த சமுதாயமாக வாழ்ந்த நபி தோழர்களுக்கெல்லாம், நமக்கெல்லாம் தாய்மார்களாக, மூமின்களுக்கெல்லாம் தாய்மார்களாக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க. அவர்களோடு சேர்ந்து அவங்களுடைய மனைவிமார்கள் வாழக்கூடிய நேரத்தில் அவர்களுக்குள்ள சில மனஸ்தாபம் ஏற்பட்டுச்சு. எதற்காக ஏற்பட்டுச்சு நீங்க சொல்லுங்க? பொருளாதாரத்தை சரியான முறையில் என்ன செய்யல, எங்களுக்கு பற்றாக்குறையாக இருக்கின்றது, நீங்க தரக்கூடிய காசு எங்களுக்கு போதல என்ற நிலையில சில மனைவிமார்கள் அவங்களுக்குள்ள அதிருப்தி அடைந்தார்களா இல்லையா? போதும் என்ற மனமெல்லாம் உள்ளவர்கள் தான். பொருளாதாரத்தில் அவர் எவ்வளவு வேகமா இருக்கிறாரு. ஆனா அந்த பொருளாதாரம் ஒரு அடிப்படைக்கு கீழே போகக்கூடிய நேரத்தில் அது குடும்பத்துடைய மன மகிழ்ச்சி என்ன செய்யும், அது ஒரு கட்டத்தில் பாதிக்கும். அப்படிங்கிறத நமக்கு அந்த வரலாறுகள், சம்பவங்கள் அதெல்லாம் நமக்கு தெல்ல தெளிவாக விளங்குது. இது 2. 3வது என்னன்னு சொன்னா, நாம நிறைய பல விஷயங்கள் பொருளாதாரம் குறித்து நிறைய விஷயம் பேசுறாங்க. நம்ம தலைப்பு குடும்ப மகிழ்ச்சின்னு சொல்றோம். குடும்ப மகிழ்ச்சி, மகிழ்ச்சிங்கிறது ஒண்ணு, குடும்ப மகிழ்ச்சின்னு ஒண்ணு. இப்ப இந்த குடும்பத்துல யார் யாரெல்லாம் அங்கத்தினரா இருக்காங்க? கணவன் இருக்காங்க, மனைவி இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க. பிள்ளைங்கன்றது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஆமா, இப்ப குடும்ப அந்த மகிழ்ச்சியில பொருளாதாரத்தினுடைய அந்த ஓட்டம் இருக்குல்ல, அதை நீங்க வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்கல்ல, யாரெல்லாம் மன கஷ்டம் என்று சொல்றாங்களோ அவங்கள ஃபுல்லா ஒரு சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு போக முடியல, நகை நட்டு இல்லை, புடவை இல்லை, வீடு கட்ட காசுகள்ல, வாடகை கட்ட காசு இல்லை, ஏன்பா நீ கஷ்டமா இருக்கேன்னு கேட்டால் அவர்கள் சொல்லக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குன்னா அது பணம் மட்டும்தான். நீ அவன் கையில கொண்டு போய் 10 லட்சத்துக்கு கொடுக்கணும், கரண்ட் பில்ல கட்டிக்குவான், வாடகை கட்டிப்பான், ஆஸ்பத்திரிக்கு போயிருவான், டூருக்கு போயிருவான், ஸ்கூல் ஃபீஸை கட்டிடுவான், டியூஷனுக்கு வச்சிருவான், ஆள ஒரு பவரா எனர்ஜியா உட்காந்துவான். பாக்குறீங்களா? 100 பிரச்சனைகளுக்கு 100 பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்குன்னு சொன்னா அது பணம் தான். அவன் நீங்க போயிட்டு வீட்டுல உனக்கு என்ன ஏமா கவலையா இருக்க, போதுமன்ற மனசோட எரியுமா? அத்தா கேக்குறாரு, எப்பா எனக்கு துணி எடுத்தாரு, போதுமன்ற மனசோட இருங்க தான். அப்ப அம்மா கேக்குறாங்க, அப்பா மாத்திரை இல்ல, அம்மா போதுமன்ற மனதோடு இருங்கம்மா. இப்படியே வீட்டுக்கு ஒருத்தன் சாப்பிட வரான், விருந்தன்னு கூப்பிட்டான் சாப்பிட வரான், நீ பழைய கஞ்சியும் தேங்காய் பத்தி எடுத்து வச்சுட்டு போதுமன்ற மனசோட சாப்பிடுங்க. இப்படியே வண்டி ஓட்டிக்கிட்டே இருந்தான்னு சொன்னாக்கா உண்மையில இவனும் இவனை சுற்றி இருக்கக்கூடியவர்களும் மகிழ்ச்சி அடைவார்களா? அப்ப பணம் என்கின்ற ஒன்று அவன் மன மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அவர் அடிப்படையாக இருக்கின்ற காரணத்தினால்தான் அது அல்லாஹ்வுடைய தூதர் அருள் என்று சொன்னார்கள். சகாபாக்கள் ஒரு சில பேர் என்ன செய்யறாங்கன்னா தர்மம் வழங்குறாங்க. இதை பார்த்து நபி தோழர்கள் என்ன செய்யறாங்க, அவங்க தர்மம் வழங்குறாங்க, எங்களால வழங்க முடியல அப்படின்னு கவலைப்பட்டு அந்த நன்மையை சம்பாதிக்கிறதுக்காக ரசூலாட்ட போய் கேட்குறாங்க, எங்களுக்கு அது மாதிரி ஏதாவது வழி கொடுங்கன்னும் போது நீங்கள் திக்ர் செய்யுங்க, தஸ்பீ செய்யுங்க. இவங்க செய்கிறத பார்த்து தனவந்தர்கள் செய்கிறாங்க, அவங்களும் திக்ர் செய்கிறாங்க, தஸ்பீ செய்கிறாங்க, எங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் அவங்களுக்கு செஞ்ச அருள் என்று சொன்னார்களா? இவங்க நம்ம பணத்தை பற்றி பேசுவோம், அல்காக்கு முத்த காசு நரகத்துக்கு போயிடுவாங்க, பணம் என்று சொன்னாலும் அது பாதாளத்துக்கு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு கோணத்தை நோக்கி அவங்களுடைய அந்த கோணத்தை சொல்றாங்க. நான் கேட்கிறேன், அப்படின்னா ரசூலா என்ன சொல்லி இருக்கணும்? அப்ப அவங்க செல்வம் எல்லாரையும் அவங்க என்ன செய்யணும், காசெல்லாம் கொடுத்துட்டு உங்க பக்கத்துல உட்கார்ந்துக்குன்னு சொன்னாங்களா ரசூலா? அது அருள் என்று சொன்னார்களா இல்லையா? அதே மாதிரி அருளை தேடி போங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா இல்லையா? மனமும் வேணுமா இல்லையா? மனம் வேணுங்க. அந்த மனம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நோட்டீஸ் பாயிண்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு சொன்னா, அந்த மனம் மகிழ்ச்சியாக எப்ப ஆகுது? உங்க மனசை திறந்து சொல்லுங்க. இப்ப என் வீட்டுக்கு நீங்க வரீங்க, நல்ல நான் என்ன செய்யறேன், சுவையான மனமான ஒரு விருந்தை நான் கொடுத்தா அதை சாப்பிட்டுட்டு உங்க மனசு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்ற ஒரு விஷயம் எப்ப வரும்னா, அந்த பொருளாதாரத்தினால் வந்த அந்த உணவு, மனம், ருசி எல்லாம் சேரும் போது மனசுல இருந்து என்ன செய்யுது, அப்பதான் அல்ஹம்துலில்லாஹ் வருது.
என்கிட்ட இருக்க ஒரு காஞ்ச ரொட்டியை கொண்டு வந்து கொடுத்து இல்லன்னா இன்னால் இல்ல என்ன வருது அப்படி வருவீங்களா? நான் நீங்க வெளிப்படையா சொல்லுங்க. உங்களுடைய மனம் அவர்களுடைய மனம். எங்கேயாவது ஒரு இடத்துல போய் சாப்பிட்டு அந்த மாதிரி விருந்து வைக்கக்கூடிய நேரத்துல எதிர்பார்த்து போய் காஞ்ச ரொட்டியும் ஒரு மாதிரி ஊசி போன எதையாவது ஒண்ணு சாப்பிடும் போது நாங்க போதும் மன மகிழ்ச்சியோட வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவார்களா? வாயில ஒண்ணு மனசுல ஒண்ணு பேசக்கூடாது. அப்ப நம்ம உடைச்சு பேசுவதாக இருந்தால் மனசு வேணும், பணம் வேணும். பெரும் மகிழ்ச்சிக்கு எது அந்த மனதுக்கே மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்றாக இந்த பொருளாதாரம் தான் அமைந்திருக்கின்றது அப்படிங்கிறத நாம நிறைய வரலாறு பூர்வமாக சான்றுகள் மூலமாக நாம நிரூபிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப குடும்ப மகிழ்ச்சிக்கு மனமா பணமான்னு கேட்கிறோம்ல. நம்ம ஏற்கனவே 2 பேர் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? குடும்பம் வரதுக்கே பணம் தான் வேணுங்கிறாங்க. குடும்பம் வர்றதுக்கு குடும்பம் நீ வந்தாதானே அப்புறம் தலைப்புக்குள்ளே போக முடியும். குடும்பஸ்தனா ஆகணும்னா சக்தி வேணுங்க. ஒரு ஆம்பளை பொம்பளை 2 பேர் இருந்தாதான் குடும்பம். அது பேரு ஒரு பொம்பளை மட்டுமே இருந்தா குடும்பம் கிடையாது. கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்றதுக்கே பேஸ் என்ன வேணும்னா குடும்பம் வேணும். குடும்பத்துக்கு என்ன வேணும்? மகிழ்ச்சி வேணும், பணம் வேணும். பணம் தலைவரை டைவர்ட் பண்ணாதீங்க. குடும்பத்துக்கு என்ன வேணும்னா பணம் வேணும். நான் கேட்கிறேன், இப்ப எதிர்த்தரப்பினர்கள் கவுண்டர் கொடுக்கறதுக்காக சொல்லல. ஒரு பொண்ணு தேடும், ஒரு மாப்பிள்ளை தேடும் போது கேள்வி என்ன கேட்கிறாங்க? என்ன வேலை செய்யறார்? இரும்பு மோதம் வச்சிருக்கிறார், போட்டு விடுவார் என்றால் பொண்ணு கொடுப்பாங்களா? கொடுக்கறவங்க கொடுக்கத்தானே செய்யறாங்க. அதை எத்தனை பேர் கொடுப்பாங்க? அது பெரும் மகிழ்ச்சி வந்துட்டோம்ல, மெஜாரிட்டிக்கு தான் நீங்க போகணும். ஒரு ஆள், அதாவது ஒரு தலைப்பு ஒரு விஷயத்தை பேசுறோம்னா நம்ம ஒரு பெரிய ஒரு சாராரை இவங்க சொல்ற மாதிரி விதங்களை கொஞ்சம் பேர் இருந்தாலும் பெரும்பாலான சாரார் இந்த உலக வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பொருளாதாரம் தான் ஒரு அடிப்படையான விஷயமாக இருக்கிறத நாங்க உறுதியா சொல்லி எங்களுடைய உரையை நிறைவு செய்கிறோம். நல்ல அருமையான முறையில அப்துல் ரஹீம் அவர்கள் ரொம்ப உறுதியா சொல்லிட்டாப்ல. அதாவது பணம் சம்பாதிக்கலன்னா ஒண்ணுமே முடியாது பாத்துக்காங்க, குடும்பமே என்ன செய்யாது, கதி கலங்கி போயிடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. சகோதரர் முகமது அவர்கள் மனம் சம்பந்தமாக, அதாவது எதிர்த்தரப்புல உள்ளவங்க சில விஷயங்களை சொல்லும் போது நமக்கு சில குழப்பங்கள் வர்ற அளவுக்கு சொல்றாங்க. என்னன்னு கேட்டா, நம்ம பணமே தேவையில்லை, 10 பைசா கூட பையில இருக்கக்கூடாது, சோம்பேறித்தனமா வீட்டுல படுத்து கிடக்கணும், போர்வையை மூடிக்கிட்டு டெய்லி தூங்கிட்டு இருக்கணும், ஒரு ரோட்ல போகும்போது கூட பஸ் ஏறது கூட காசு இல்லாம அலையணும். இப்படி பணத்தினுடைய மதிப்பே இல்லாம ஒரு தேவையே இல்லாம பணம் வச்சு அப்படிங்கிற அளவுக்கு அப்படியே ரோட்லயே வந்துகிட்டும் போயிட்டு இருக்கிற ஒரு ஆட்கள் மாதிரி நீங்க சொல்லாதெல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை தெரிகிறது. பணம் என்பது தேவை, அதுல நமக்கு எல்லா அளவும் மாற்று கருத்து கிடையாது. பணங்கிறது கண்டிப்பாக இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தேவைதான். எல்லா விஷயங்கள்லயும் பணங்கள் தேவையில்லாமல் இன்னைக்கு நம்முடைய தேவைகளை நிறைவேற்ற முடியாது. அதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது. ஆனால் பணம் மகிழ்ச்சியை முடிவு செய்யுமா? அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய முக்கிய அம்சமாக இருக்கிறது. அது நபிகள் நாயகம் சொன்ன போதனையாக இருக்கட்டும், நடைமுறை வாழ்க்கையாக இருக்கட்டும். இப்போ அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல நடுவர் அவர்களுக்கு அந்த ஒரு செய்தி சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்க. இப்போ அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க ஒரு கட்டல்ல படுத்திருக்கிறாங்க. அவங்களுடைய வசதிக்கு ஏற்றால் போல ஒரு நார்கட்டல் மாதிரி ஒன்றுல படுத்திருக்கிறாங்க. அப்போ சகாபாக்கள் ரொம்ப விருப்பப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து, நீங்க இப்படி தோள்கள்லாம் புண்ணாகக்கூடிய அளவுக்கு அந்த தடங்கள் தெரியுமா இல்லையா, அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அளவுக்கு நீங்க இப்படி படுக்கணுமா? ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மன்னன் எப்படி இருக்கிறான், உதாரணம் சொல்றேன். ஒரு ஆட்சியின் மன்னராக வந்தால் அடையாளத்தை வெளிப்படுத்துவதற்கு அந்த ஆட்சியை பயன்படுத்தி அப்படியெல்லாம் என்ன செய்றாங்க, வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு சூழல்ல நீங்க எவ்வளவு பெரிய ஒரு மன்னர் நாங்க இருக்கிறோம், உங்களுக்கு பஞ்சமத்தை அமைச்சா நாங்க தருவோமேங்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூழல் இருக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, நீங்க யாரையெல்லாம் சொல்றீங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தையும் நமக்கு மறுமையும் தரலையா, அந்த பொருந்தி கொள்ளக்கூடிய ஒரு விதம். அப்ப இதுல ரசூலுல்லாஹ்க்கு பணமே தேவையில்லை, பணப்பற்றே இல்லாம வாழ்ந்தாங்கிறது அர்த்தம் கிடையாது. அப்படி இருக்கும்போது பொருளாதார தேவை என்பது வேறு, ஆனா அது மகிழ்ச்சியை முடிவு செய்கிறதா, இதை நீங்க சிந்திச்சு பார்க்கணும். இப்போ வெளிநாட்டு வேலைக்கு போயிடுறாங்க. ஆரம்பத்தில் கூட அது உதாரணங்களுக்கு சொன்னதுக்காக நம்ம சொல்றோம், பதில் சொல்றோம், நீங்க நினைக்க வேண்டாம். சரி, அந்த கான்செப்ட்ல சொல்லல. வெளிநாட்டுல வேலைக்கு போய் அள்ளி அள்ளி கொடுத்தாங்க, ஒரே மகிழ்ச்சியா இருக்கு. மகிழ்ச்சியா அது வெளிநாட்டுல போய் நீங்க இப்ப பாருங்க, வெளிநாட்டுல போய் அங்க உட்கார்ந்து இருக்கக்கூடியவங்க ஒரு 4 அடுக்கு மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த பீரோல அடுக்கி வைக்கக்கூடிய இது இருக்கு பாருங்க, துணி அடிக்க வச்சுருப்பாங்க. பீரோல துணி அடிக்க வைக்கக்கூடிய அந்த செல்ஃப் மாதிரி அங்க செல்ஃப் மாதிரி இருக்கும். கீழே ஒரு ஆளு,
மேலே ஒரு ஆள் காலையில் வேலை முடிச்சுட்டு வந்தோடனே ஹெட்ஃபோனை மாட்டிடுவாங்க. சிக்கன் கோழி மாதிரி நினச்சிவாங்கன்னா ஹெட்ஃபோனை மாட்டிட்டு அங்கேருந்து இவங்க ஃபோனில் பேசுறது, இங்கேருந்து அங்கே ஃபோன் பேசுறது. மகிழ்ச்சி. இது என்ன மகிழ்ச்சி? எதுக்காக நீங்கள் வெளிநாட்டுக்கு இன்னைக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் ஏன் போகிறாங்க? ஏன் அங்கே மகிழ்ச்சியாக வாழ முடியாது? இருக்கிற வசதியில், வாய்ப்பில், பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு தன்னிறைவாக வாழ முடியுமா? முடியாதா? ஆனால் என்னது போதாதான், பத்தாதான், இல்லை பாருங்க. மகிழ்ச்சியை அவங்களுக்கு என்ன செய்றாங்க? அந்த பணத்தின் பின்னால் ஓடுறதுனால அந்த மகிழ்ச்சியை அவங்களால அடையவே முடியல. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களா இல்லையா? ஆதமுடைய பிள்ளைக்கு ஒரு ஓடை அல்ல 2 ஓடை தங்கம் கொடுத்தாலும் சரி அவன் திருப்தி அடைய மாட்டான். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த தங்கம், பட்டு, இது மாதிரி சில விஷயங்களை எல்லாம் சொல்லி அதுல பேராசை கொள்ளக்கூடியவர்கள் துர்பாக்கியசாலி அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லிக்கிட்டு சொல்றாங்க. அந்த துர்பாக்கியசாலி மட்டும் கிடையாது, அவன் கொடுத்துக்கிட்டே இருந்தா தான் சந்தோஷப்படுவான். அவனுக்கு மகிழ்ச்சி எப்போ வரும்னு கேட்டா வந்துகிட்டே இருக்கணும், கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது ஏதாவது ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு வைங்க, அவன் மகிழ்ச்சி அடைய மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அது இன்னைக்கு வாழ்க்கையில பாக்குறோமா இல்லையா? இன்னைக்கு அம்பானியை எடுத்துக்கிட்டாலும் சரி, அதானியை எடுத்துக்கிட்டாலும் சரி, கோடிக்கணக்கான பணங்கள் இருக்கிறது. ஆனா அவன்கிட்ட மகிழ்ச்சி இருக்கா? நீங்க சொல்லுங்க. அவன்கிட்ட ஏராளமான செல்வங்கள் இருக்கிறது, பொருளாதாரங்கள் இருக்கிறது, நிறைய பணங்களை வச்சிருக்கிறான். ஆனா மகிழ்ச்சி கடுகு அளவு கூட அவன்கிட்ட கிடையாது. இன்னைக்கு கூட சமீபத்தில் ஒரு நடிகர் என்ன செய்யறாருன்னா 150 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுறாரு. அப்போ நிறைய அவரை பத்தி எல்லாம் பேசுறாங்க. 150 கோடிக்கு வீடு கட்டுறியப்பா, வீட்டுல வாழ்றதுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கான்னு கேக்குறாங்க, உதாரணத்துக்கு கேக்குறாங்க. அப்போ என்னன்னா மகிழ்ச்சிக்கு மனைவி இல்ல. மகிழ்ச்சியை அவன் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்துல பணம் தான் பெருசு நினைக்கிறான். 150 கோடி 200 கோடிக்கு பணங்களை திரட்டக்கூடியவர்களுக்கு மகிழ்ச்சி என்னங்கிற அளவுக்கு ஒரு வாழ்க்கை அம்சங்கள் என்ன செய்யல, பொருளாதாரத்தின் பின்னால ஓடுறவங்களுக்கு இல்ல, மகிழ்ச்சி அதுல இல்ல. அதே மாதிரி சாப்பாடு விஷயங்கள்லாம் நம்ம சொல்றோம்ல, வீட்டுல நம்ம நிறைய சம்பாதிச்சா சாப்பாடு கொடுத்தாதானே அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவாங்க. உள்ள நம்ம சொல்றோம், உண்மைதான், வாஸ்தவம் கிடையாது. அன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் ஆமா அப்படிலாம் சொல்லுவாங்கன்னு சொல்றோம்ல. நீங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. ஒரு காலகட்டம்னு இருந்துச்சு. ஒரு கிராமங்கள்லயோ ஒரு வீடுகள்லயோ விருந்துக்கு போகும்போது கஞ்சை கொடுத்தாலும் மிளகாவை கொடுத்தாலும் அவன் உட்கார்ந்து நம்மகிட்ட உட்கார்ந்து 10 நிமிஷம் கதையை பேசி தந்து என்ன செய்வான், அதை மகிழ்ச்சியா ஷேர் பண்ணிவிடுவோம். அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். ஒரு கருவாடை ஒரு விருந்து சாப்பாடு தந்தா கூட மகிழ்ச்சியா இருக்கும். இன்னைக்கு என்ன, விருந்தாளி வந்திருக்கிறாங்க, நீங்க பிரியாணியை நான் ஆர்டர் கொடுத்துட்டேன், நீங்க எங்க இருக்கீங்க? நடுவர் அவர்கள் முன்னாடியே சொன்னாங்க, நீங்க ஊட்டிக்கு போங்க, நான் எங்க போறேன், கம்பெனிக்கு போறேன், வேலைக்கு போறேன்ட்டு. அதே மாதிரி விருந்துக்கு வர சொல்லிக்கிட்டு நீங்க இருக்கீங்களா? விருந்துக்கு லட்சக்கணக்கில் பொருளாதாரத்தை கொட்டி நீங்க மகிழ்ச்சியா எங்களுக்கு விருந்து தரீங்களா? அது விருந்தாது. நீங்க அதுக்கு கஞ்சியை கொடுத்துட்டு போய் நாங்க நிம்மதியா சாப்பிட்டுட்டு இருப்போமே. அப்ப அந்த மாதிரியான இல்லாத மகிழ்ச்சியே இல்ல. பொருளாதாரத்தின் பின்னால் ஓடக்கூடிய ஒரு சமுதாயம் மகிழ்ச்சியை இழந்து கிடக்கிறது. அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய மனம் இல்லையோ? ஆமா இல்ல, அந்த அதாவது இன்னொரு விஷயம் சொல்லுங்க. இன்னொன்னு பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல அவங்களுடைய மனைவிமார்கள் சில சங்கடங்கள் வருகிறது. சங்கடம் வருது, உண்மைதான். சங்கடங்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் கடைசி தீர்வு என்ன வருதுன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க என்ன விரும்புறதா இருந்தா என்னன்னா அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் விரும்புறீங்களா, நீங்க இந்த உலகத்தை விரும்புறீங்களா? இதான் அவங்களுடைய கடைசி கொஸ்டின். அப்ப அவங்க சொல்றாங்க, நாங்க அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை தான் விரும்புறோம். அப்படி விரும்புறோம்னா என்ன அர்த்தம்? சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, தூக்கம் இல்லாம அப்படி இல்லை, பொறுத்து விடுறோம். மகிழ்ச்சி என்பது இந்த துன்யாவில் மொத்தத்திலே என்ன செய்யாது, பொருளாதாரத்தில் கிடைக்காது அப்படிங்கிறதை வெளிப்படுத்தி நபிமார்களுடைய மனைவிமார்கள் வாழ்ந்ததையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப பொருளாதாரத்துக்கு பின்னால ஓடுறதுலேயே சிறந்த விஷயம் கிடையாது. நபிகள் நாயகம் சொன்னாங்க, செல்வம் அதை சொல்லிட்டா சொல்ல மாட்டோம் நினைக்கிறாங்க, சொல்லுவோம். நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஒரு சிறந்த மனம் என்பது போதும் என்ற மனமே. இது ஒரு சாதாரண வார்த்தை கிடையாதுங்க. இன்னைக்கு வாழக்கூடிய உலகத்துல ஒருத்தருக்கு ஒரு வீடு இருக்குன்னு வைங்க. உதாரணத்துக்கு முதல்ல வீடு வாங்கும் போது சொல்றாரு, நான் ஒரு வீடு வாங்கிட்டேன்னா போதுங்கிறாரு. வீடு வாங்கிட்டேன்னா அதுக்கு பிறகு குடும்பம், உறவு, இதுகளோட இபாதத்து, ஹஜ்ஜிக்கு போறது, 5 வேளை தொழுறது, சுபோட்டில் கரெக்டா கலந்துக்கிறதுங்கிறாரு. கடைசி பார்த்தா வீடு வாங்கிடுறாரு.
அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த வீடுக்கு போறாரு, அடுத்த வீடு வாங்கணுமா, அடுத்து கடை திறக்கணுமா, அடுத்து 5 கடை திறக்கணுமா, எல்லை இல்லாம போயிட்டே இருக்கிறார். பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். திருப்தி அடைகிறார்களா? பொருளாதாரத்தை அதை நோக்கி போகக்கூடியவங்க அதிலே ஒரு திருப்திக்கு வருகிறார்களா? மன மகிழ்ச்சி அடைகிறார்களா? கிடையாது. அப்போ மன மகிழ்ச்சி என்பது நிச்சயமாக அதை பொருந்தி கொள்ளக்கூடிய விதத்தில் தான் இருக்கிறது. 1 கோடி ரூபா அல்லது 1 லட்சம் ரூபா மாசம் ஒருத்தர் சம்பாதிக்கிறாரு, ஆனாலும் அவர்கிட்ட திருப்தி இல்லை. 40,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, அல்ஹம்துலில்லாஹ்னு இருக்கிறாரு. இருக்காரா இல்லையா? எத்தனை பேர் பார்க்கறோமா இல்லையா? அதனால நம்ம என்ன செய்யணும்? பொருளாதாரத்தில் பின்னால் ஓடக்கூடிய விஷயத்துல மகிழ்ச்சி இல்லை, பொருளாதார தேவை அப்படிங்கறதுல எங்களுக்கு எந்த விதமான நல்ல அற்புதமான கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது ரசூலுல்லாஹ் அங்க கடைசி என்ன சொன்னாங்க? மனசின் பக்கம் தானே கொண்டு போனாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த அந்த பொருளாதாரத்தை கேட்டா கூட இறுதியாக அந்த வடிவத்துக்கு வந்துட்டாங்க. போதுமென்ற மனம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தானே அப்படிங்கிற அந்த கருத்தையும் பதிவு பண்ணாங்க. இப்போ முதல் இதுல நம்ம வாதிச்ச பல விஷயங்களை பார்த்தோம். ஒரு 2 தரப்புல உள்ளவங்களும் நல்ல அவங்கவுங்க தரப்பிற்கு உண்டான செய்திகளை அழகான முறையில் அற்புதமாக சொன்னாங்க. இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை இன்ஷா அல்லாஹ் நாளை பார்க்கலாம். ஒரு மனைவியுடைய வாயில ஒரு கவலை உணவு ஊட்டினா நன்மை, அது மாற்று கருத்து இல்லை. அந்த கவலை உணவு என்னவா இருக்கணும்? பழைய சோறை ஊட்டுனா மகிழ்ச்சி அடைவாங்களா, இல்லைன்னா பிரியாணி ஊட்டுனா மகிழ்ச்சி அடைவாங்களா? நீங்க சொல்லுங்க. அது நீங்க நம்ம பக்கம் திருப்பி விடுறீங்க. என் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய முதல் மைய பொருளா இருக்கக்கூடியது இந்த பொருளாதாரம் தான். என் மனைவி மேல ரொம்ப விருப்பம், அழகா பார்க்கணும்னு நினைக்கிறேன். எப்படி வெறுங்கல்ல பாத்திர முடியுமா? அழகான ஆடையை வாங்கி கொண்டு போய் கொடுக்கணும். என் மனைவி நல்லா சாப்பிடுவாங்க, சாப்பிட்றத ரசிக்கிறத நான் விரும்புறேன். எப்படி ரசிக்கிறத விரும்ப முடியும்? இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் ஹிலால் கிளை கத்தர் மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் செனையா கிளை கத்தர் மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் முத்தசா கிளை கத்தர் மண்டலம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் முன்னால் எனக்கு பேச கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு மௌலீது ஓர் இறை வணக்கமா. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொரு முஃமினுடைய நோக்கம் எதுவாக இருக்கும் என்றால், நாளை மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்பதே நம் அனைவரின் மிக பெரிய லட்சியமாக இருக்கும். இந்த லட்சியத்தை அடைவதற்காக நம் முஸ்லிம்களில் சிலர் நம் மார்க்கத்தில் இல்லாத, அதாவது அல்லாஹுவும் அவனுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காட்டித்தராத மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கப்பட்ட நிறைய பிதஅத்தான புதுமையான வணக்கங்களை இன்றைக்கு அதிகம் செய்து வருகிறார்கள். இவர்கள் செய்யும் புதுமையான வணக்கங்களில் ஒன்றுதான் நாம் இன்று பார்க்க இருக்கக்கூடிய மௌலூத். மௌலீத் என்பது நபி அவர்களையும் நபி அவர்களுடைய பேர குழந்தைகளையும் இன்னும் அப்துல் காதர் ஜெயிலானி என்பவர்களையும் இன்னும் சில ஊர்களில் அடக்கம் செய்யப்பட்டவர்களையும் புகழ்ந்து அரபு மொழியில் எழுதப்பட்ட பாடல்கள் தான் இந்த மௌலூத். இதை ஏன் மக்கள் ஓதி வருகிறார்கள் என்றால், இந்த மௌலூதை ஓதுவதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றும் நமக்கு நன்மைகள் அதிகம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில்தான் இன்றைக்கு தொழுகையை கூட சரியாக தொழாத மனிதர்கள் கூட, முஸ்லிம்கள் கூட ஓதி வருகிறார்கள். முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை மார்க்கத்தின் பெயரால் உருவாக்குவதற்கு நமக்கு அனுமதி உண்டா என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி ஹஜ் பேருரையில் 5வது அத்தியாயம் 3வது வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள்.
வசனத்தில் என்ன வருகிறது என்றால், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு நிறைவு செய்து விட்டேன், முழுமைப்படுத்தி விட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, எனது அருளை உங்களுக்கு நிறைவு செய்து விட்டேன். மேலும் வரலித்து லக்குமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாத்தை உங்களுக்குரிய மார்க்கமாக, உங்களுக்குரிய வாழ்க்கை நிறையாக நான் பொருந்தி கொண்டேன் என்று அல்லாஹு தாலா தன் திருமறை குர்ஆனில் கூறுகிறான். இதை நபி அவர்கள் அவர்களுடைய அந்த இறுதி ஹஜ் பேருரையில் அரஃபா தினத்தில் அன்று நம்மிடத்தில் ஓதி காட்டுகிறார்கள். அப்ப இந்த வசனத்தின் மூலம் நமக்கு என்ன தெரிகின்றது? இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிருடன் இருக்கும் பொழுதே என்னவாயிற்று? முழுமை செய்யப்பட்டு விட்டது. இன்னும் சொல்ல போனால், முழுமை செய்யப்பட்ட மார்க்கத்தை அல்லாஹ் என்ன செய்து விட்டானா? பொருந்தி கொண்டான் என்று இந்த வசனத்தின் மூலமாக நபி அவர்கள் நமக்கு ஓதி காட்டுகிறார்கள். இப்படி நம்முடைய வேலை என்னவாக இருக்க வேண்டும்? அல்லாஹுவால் பொருந்தி கொள்ளப்பட்ட மார்க்கத்தை கடைபிடித்து வாழ்வது மட்டுமே நம்முடைய வேலையாக இருக்கணுமே தவிர, மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்குவதற்கு அனுமதி இல்லை என்று இந்த குர்ஆன் வசனத்தின் மூலமாக நமக்கு தெரிகிறது. சரி, இந்த நேரத்தில் நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். மார்க்கம் நபி அவர்களுடைய காலத்திலேயே நிறைவு செய்யப்பட்டு விட்டது என்று இந்த வசனம் சொல்கிறது. அதே அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்றும் இந்த வசனம் சொல்கிறது. அதை தான் நம்ம கடைபிடித்து வாழ வேண்டும் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெரிகின்றது. அப்ப இந்த மௌலூது போன்ற வணக்கங்கள்லாம் மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்டது தானே. இது நபி அவர்கள் ஓத சொல்லலையே, ஆனா நம்ம இது செஞ்சுட்டு வர்றோமே அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ ஃபீஹி ஃபஹுவ ரத்தூன். இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யாரேனும் உருவாக்கினால் அது நிராகரிக்கப்பட்டுவிடும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். என்ன சொல்றாங்க? இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்று, அல்லாஹுவும் அவனுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காட்டித்தராத ஒவ்வொன்றும், மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கப்பட்ட ஒவ்வொன்றும் என்னவாகிடும்? நிராகரிக்கப்பட்டுவிடும் என்று நபி அவர்கள் இந்த ஹதீஸ்கள் நமக்கு சொல்றாங்க. அப்ப இந்த மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கப்பட்ட ஒன்றுதானே இந்த மௌலூத். அப்ப இது முதல்ல ஏற்றுக்கொள்ளப்படுமா? நபி அவர்கள் என்ன சொல்றாங்க இதுல? அது நிராகரிக்கப்படும். அது எதுவாக இருந்தாலும் சரி, அது மௌலூதாக இருந்தாலும் சரி, அது என்னவாயிடும்? நிராகரிக்கப்பட்டுவிடும். அப்ப இந்த மௌலூது போன்ற இந்த புதுமையான வணக்கங்கள்லாம் மார்க்கத்தின் சட்டத்தில் எப்படி வருது? நிராகரிக்கப்பட்ட ஒன்றாக வருது. அப்ப மார்க்கம் நிராகரிக்கக்கூடிய ஒன்றுதான் என்னது? இந்த மௌலூது. இந்த மௌலூதை தான் இன்னைக்கு ஆலிம்கள் அதிகமா ஓதி வர்றாங்க. இதை ஓதுவதால் எந்த ஒரு பயனும் இல்லை. மார்க்கம் நிராகரிக்கக்கூடிய ஒன்றை ஓதுனா ஏதாவது பயன் இருக்கா? எதுவுமே என்னது? பயன் கிடையாது. சரி, இந்த மௌலூதை எந்த அளவுக்கு ஓதுறாங்க என்று பார்த்தால், ரபியுல் அவ்வல் மாதம் வந்து விட்டாலே மௌலூது மாதம் என்று சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த 12 நாட்கள் என்ன செய்வாங்க? நபி அவர்கள் மீது சுபஹான மௌலூதை ஓதுவார்கள். அதை எங்கிருந்து ஓதுறாங்க? பள்ளிவாசல்களில் இருந்து ஓதுறாங்க. முதல்ல நாம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், பள்ளிவாசல்கள் என்பது எதற்காக கட்டப்பட்ட இடம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா தன் திருமறை குர்ஆனில் 72வது அத்தியாயம் 18வது வசனத்தில் சொல்லும் பொழுது, வஅன்னல் மஸாஜித லில்லாஹி ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. பள்ளிவாசல்கள் என்பது அல்லாஹுக்கே சொந்தமானவையாகும். எனவே அல்லாஹுவை தவிர வேறு எவரையும் அழைக்காதீர்கள் என்று அல்லாஹ்வே தன் திருமறை குர்ஆன்ல சொல்றான். அப்படி இருக்கையில அல்லாஹ் என்ன செய்யறான்? பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமான இடம். அந்த இடத்துல இருந்துட்டு இவங்க என்ன ஓதுறாங்க? யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும் என்று என்ன செய்யறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அழைக்கிறாங்க பள்ளிவாசல்ல இருந்துட்டு. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிவாசல்ல இருந்துட்டு என்னைய அலைங்க, எனக்கு சலாம் சொல்லுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? இது எங்கேயாவது ஹதீஸ்கள்ல வருதா? இது எப்பேற்பட்ட செயலாக இருக்குது?
அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு மதிப்பளிக்காத செயலாக, அல்லாஹ்வுடைய வார்த்தையை புறந்தள்ளக்கூடிய செயலாக தான் என்ன செய்யுது, இது இருக்குது. இதெல்லாம் ஆளுங்களுக்கு தெரியாதா? இந்த வசனத்தை எல்லாம் படிக்காம குரானையும் ஹதீஸையும் முழுமையாக கற்றுக்கொள்ளாம தான் இன்னைக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்றாங்களா? சிந்திக்கணுமா இல்லையா? ஏன் ஓதுறீங்க? அங்க போய் பள்ளிவாசல்களை இருந்து கொண்டு யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும்னா இதுதான் மார்க்கமா? இப்படிதான் நபி அவர்கள் செய்ய சொன்னார்களா? சிந்திக்கணுமா இல்லையா? அடுத்து பார்த்தோம்னா நபி அவர்களே என்ன செய்யக்கூடாது, பள்ளிவாசல்ல இருந்து கொண்டு புகழக்கூடாது. இவங்க என்ன செய்யறாங்க, யா முஹைதீனே என்று என்ன செய்யறாங்க, பள்ளிவாசல்ல இருந்து கொண்டு அழைக்கிறாங்க. யார் இந்த முஹைதீன் பார்த்தோம்னா, இவங்க எங்க ஈராக்ல பாக்தாத் என்ற இடத்துல அடக்கம் செய்யப்பட்டுள்ள ஒரு மனிதர். இவங்க அப்துல் காதர் ஜெயிலானி இவர்களை தான் பள்ளிவாசல் இருந்து கொண்டு யா முஹைதீனே அப்படின்னு அழைப்பார்கள். இவங்க இறந்தவர்களை அழைக்கிறார்களே, அது முதல்ல மார்க்கத்துல இருக்கா? அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல சொல்றான், இன்னகலா துஸ்மியுல் மௌத்த, இறந்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த அப்துல் காதர் ஜெயிலானி என்பவர்கள் எப்படிப்பட்டவங்க தான், இறந்தவர்கள் தான். ஆனா நாம் என்ன செய்யறோம், அவர்களை புகழ்ந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் உட்கார்ந்து பள்ளிவாசல்களை ஓதிட்டு இருக்கோம். அல்லாஹ் இறந்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள் தான் சொல்லுறான். இருந்தாலும் இவங்களுக்கு நாங்கள் விளங்குன்னு நம்புறோம். அல்லாஹ்வுடைய சொல் எல்லாருக்கும் பொருந்தாது அப்படின்னு சொல்றீங்களா? அல்லாஹ்வுடைய சொல் எல்லாருக்கும் பொருந்தாதுன்னு சொல்றீங்களா? அப்படி சொல்லலாமா? யாரா இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு மரணித்து விட்டால் அவனுக்கும் இந்த உலகத்துக்கும் இடையில் உள்ள தொடர்பு அறந்து விட்டது. அதுதான் ஒரு மூமின் நம்பணும். அதை தாண்டி நாம் என்ன செய்யக்கூடாது, வேற எந்த விஷயத்தையும் நம்மளுடைய சுய கருத்தை மார்க்கத்தின் பெயரால் திணிக்க கூடாது. அப்ப பள்ளிவாசல்கள் என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமான இடமாக இருப்பதால் அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான், அவனை தாண்டி என்ன செய்யக்கூடாது, நபி அவர்களிடம் பிரார்த்தனை செய்வதோ, அவர்களிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவதோ, இன்னும் இறந்தவர்களிடத்தில் கையேந்துவதோ செய்யக்கூடாது. இது எப்படி இருக்குது என்றால், அல்லாஹ்வுடைய ஆற்றல் இன்னொரு மனிதனுக்கு இருப்பதை போல நாம் நினைப்பதற்கு சமம். அது இணை வைப்பு பெரும் பாவத்தில் கொண்டு போய் விட்டுவிடும். அல்லாஹ் ஒருவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்பதுதான் ஒரு மூமின் என்ன செய்யணும், முழுமையா நம்பிக்கை கொள்ளணும். அப்படி முழுமையா நம்பிக்கை கொண்டால் மட்டும்தான் ஒவ்வொருவரும் என்ன செய்ய முடியும், நாளை மறுமையில் வெற்றி பெற முடியும் என்பதை நினைவு கொள்ள வேண்டும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அன்னைக்கு என்ன செய்யறாங்க, பள்ளிவாசல்ல மௌலூது ஓதுறாங்கல்ல. சரி, இந்த மௌலூதுல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு பார்த்தா, ரசூலுல்லாஹ் புகழ்ந்து இன்னைக்கு சுபஹான மௌலித் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகு எழுதி வச்சு ஓதிட்டு வராங்க. அந்த கஃபாருல் ஹதாயா, அதாவது பாவங்களை மன்னிப்பவரே அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட கையேந்துறாங்க. அடுத்து வருது வதுனூபில் மூபிகாத், அழித்தொழிக்கும் பெரும் பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடிய நபியே என்று சொல்றாங்க. இந்த இடத்துல நாம சிந்திக்கணும், பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஆற்றல், மன்னிக்கக்கூடியவர் அல்லாஹுவா நபியா? சிந்திக்கணுமா இல்லையா? அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு தேடணுமா, இல்ல நபி கிட்ட பாவ மன்னிப்பு தேடணுமா? அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன் 3வது அத்தியாயம் 135வது வசனத்தில் சொல்லும் பொழுது, வமை யக்ஃபிரு துனுப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிப்பவன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். இதுல என்ன தெரியுது, பாவங்களை மன்னிக்க கூடியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அவனிடத்தில் மட்டும்தான் நாம் கை ஏந்தணுமே தவிர வேற யார்கிட்ட என்ன செய்யக்கூடாது, கை ஏந்தக்கூடாது. இன்னும் சொல்ல போனால், இன்னைக்கு கை ஏந்துறாங்களே, நபி அவர்களிடத்துல பாவ மன்னிப்பு தேடுறாங்களே, அந்த நபியை யாரிடம் பாவ மன்னிப்பு தேடினார்கள், யாருக்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டாங்க? நபியே என்ன செஞ்சிருக்காங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுறாங்க, நான் ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடம் 100 முறை பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல 70 முறை பாவ மன்னிப்பு தேடுவதாக ஹதீஸ்களில் இடம் பெறுது. ரசூலுல்லாவே அல்லாஹ்விடம் தான் பாவ மன்னிப்பு கேட்டாங்களே தவிர வேற யாரிடம் என்ன செய்யல, நபி அவர்கள் பாவ மன்னிப்பு தேடல. இப்ப நாம் என்ன செய்யணும், நபி அவர்கள் மீது உண்மையான பாசம் வைத்தவர்களாக, அவர்களை நம்மளுடைய வாழ்க்கை முன்மாதிரியாக எடுத்து நடக்கக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ்விடம் மட்டுமே மன்னிப்பு கேட்க வேண்டுமே தவிர நபி அவர்களிடம் என்ன செய்ய மாட்டோம், கையேந்தி பாவ மன்னிப்பு கேட்க மாட்டோம். இன்னும் அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு இணையாக இறந்தவர்களையும் நபிமார்களையும் இணையாக வச்சு இன்னைக்கு வணங்குறாங்க இல்லையா? இவர்களை பத்தி அல்லாஹ்வே தன் திருமறை குர்ஆன்ல 39வது அத்தியாயம் 53வது வசனத்தில் சொல்லும் பொழுது,
தமக்கு எதிராக வரம்பு மீறிய எனது அடியார்களே என்று கூப்பிடுறோம். D4U ஃபேமிலி ஸ்டோர் பட்ஜெட்டட் கிளாத்திங் ஸ்டோர் தான் இது. உள்ள போய் பார்த்தா இவங்களோட ஆம்பியன்ஸே நல்ல பிரம்மாண்டமா 2 ஃப்ளோர்ல சின்ன பசங்க பொண்ணுங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ட்ரெஸ் வச்சிருக்காங்க. ரெகுலர் ரேட் எங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ்ன்றனால நம்ம D4Uல கம்மியாவே இருக்கும், ரொம்ப கம்மியா இருக்கும். அது இல்லாம பர்ச்சேஸ் பண்ற வேல்யூக்கு ஏத்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டும் வச்சிருக்கோம். உள்ள பார்த்தா ஃபுல்லா வேற லெவல்ல கலெக்ஷன்ஸ், நிறைய டிசைன்ஸ். ஸோ எல்லா டைப்லயுமே இருக்கு, எல்லாமே ரொம்ப கம்மியாவும் இருக்கு, பெஸ்ட்டாவும் இருக்கு. நீங்க 10 பேருக்கு ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும். நம்மளோட எல்லாமே பெஸ்டா இருக்கும். வாங்க. தமக்கு எதிராக வரம்பு மீறி எப்படி சொல்றான்? எனது அடியார்களே, அல்லாஹ்வின் அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிப்பவன், அல்லாஹ் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன் என்று அல்லாஹ் திருமறையில சொல்ல காட்டுகிறான். யாரை பார்த்து சொல்றான்? நம்மளை பார்த்து சொல்றான். இந்த மாதிரி அல்லாஹுடைய ஆற்றலை நபி அவர்களுக்கும் இறந்தவர்களுக்கும் மரத்துக்கும் செடிக்கும் இந்த கல்லுக்கும் மண்ணுக்கும் இருக்கும் என்ற நம்பிக்கை கொண்டு இன்னைக்கு அல்லாஹுடைய ஆற்றலை பங்கு போட்டு வணங்கி கொண்டிருக்காங்க இல்லையா? அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அல்லாஹுடைய அருளை என்ன செய்யாதீங்க, நம்பிக்கை இழந்துடாதீங்க, நம்பிக்கை வச்சுக்கொள்ளுங்க. அல்லாஹ் மீதே முழுமையா நம்பிக்கை வைங்க. என்னிடமே கேளுங்க, என்னிடமே மன்னிப்பு கேளுங்க. நான் உங்க மீது என்னது, உங்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவனா இருக்கேன். நான் உங்கள் மீது அதிகம் அன்பு செலுத்தக்கூடியவனாக இருக்கிறேன் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த வசனத்திலே நமக்கு என்ன தெரியுது? அல்லாஹ் ஒருவனிடம் மட்டும்தான் மன்னிப்பு தேட வேண்டும் என்பதை தெரிய வருகிறது. இன்னும் நபி அவர்களும் அல்லாஹ்விடம் மட்டுமே மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள். நாமும் என்ன செய்யணும்? அல்லாஹ்விடம் மட்டும்தான் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது மட்டும் இல்லை, இன்னொரு வரியை ஓதுறாங்க. எப்படி ஓதுறாங்க அப்படின்னா, அஸ்ஸலாமு அலைக்க யா முபரிசகாம், நோய்களுக்கெல்லாம் நிவாரணம் தரக்கூடிய நபியே என்று ஓதுறாங்க. நோய்க்கான நிவாரணம் அல்லாஹ்விடம் இருக்குதா இல்ல நபியிடம் இருக்குதா? யாரிடம் இருக்கின்றது? கடும் நோயால் துன்பப்பட்ட ஐயூப் நபி அவர்கள் யாரிடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள்? தனக்கு தானே பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டாங்களா? அவங்க ஒரு நபி தானே, தனக்கு தானே, நம்ம ஒரு நபி தானே, நமக்கு நாம என்ன செஞ்சுக்கிருவோம், சரி பண்ணிக்குவோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்களா? யாருக்கிட்ட கேட்டாங்க? அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க. அல்லாஹ் என்ன செய்ய, என்னுடைய அந்த வியாதியை எனக்கு ஏற்பட துன்பத்தை என்னை விட நீக்கு என்று என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்விடம் பிரார்த்தனை கேட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்ன செய்யறாங்க? அல்லாஹ்விடம் உன்னுடைய வியாதிக்கான அந்த நிவாரணத்தை தேடி என்று நபி அவர்கள் நமக்கு ஒரு துவாவை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நான் அடைகின்ற துன்பங்களை அல்லாஹ்விடமிருந்து என்ன செய்யறேன்? பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபி அவர்கள் பிரார்த்தனை செய்யறாங்க. அப்ப நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ் ஒருவனிடம் மட்டும்தான் நம்முடைய அந்த நோய்க்கான நிவாரணத்தை தேடணும். இதுதான் நபி வழியாக இருந்தது. அல்லாஹ்வை அன்றி நாம் என்ன செய்யக்கூடாது? மற்றவர்களிடம் பாவ மன்னிப்பு தேடுவது ஒரு முஃமினுக்கு அழகிய செயல் கிடையாது. நபியையும் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் பின்பற்றி உண்மையிலே நபி அவர்களை நேசித்தோமே ஆனால் நம்ம யார்கிட்ட தான் கேட்கணும், எப்படி தான் நடக்கணும்? அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக தான் நடக்கணுமே தவிர அவர்களுடைய சொல்லுக்கும் அவர்களுடைய செயலுக்கும் மாற்றமாக நாம் என்ன செய்யக்கூடாது? வாழ்க்கை வழிமுறையை அமைத்து கொள்ள கூடாது. இவ்வளோ என்னதான் நம்ம குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸ்களையும் எடுத்து இதை ஓதாதீங்க, இது மிகப்பெரிய பாவ செயல், இது அல்லாஹ் இணையா மனிதர்களையும் இன்னும் நபி என்ன செய்யறாங்க? இணைத்து ஓதுறாங்க. இது பெரிய பாவம், இது செய்யாதீங்க, இது எல்லாத்தையும் வருமானத்திற்காக தான் அந்த ஆலிம்கள் செய்கிறார்கள் என்று நாம் சொன்னோம்னா புகழ்ற தப்பான்னு கேட்குறாங்க. ஒரு பாடலாக இருந்தாலும் சரி, ஒரு கவிதையாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன செய்யணும்? ஒரு பொழுதுபோக்குக்காக அதை பாடலாமே தவிர அதுவும் நல்ல வரிகளா இருக்கணும். நம்ம பாடக்கூடிய அந்த பாடல் ஆபாசம் இல்லாததாகவும் இணை வைக்கக்கூடிய வகையிலும் என்ன செய்யக்கூடாது? இந்த நாம் பாடக்கூடிய அந்த பாடலும் அந்த கவிதைகளும் இருக்கக்கூடாது. அதுவுமே என்னைக்காவது என்ன செய்யலாம்? ஒரு பொழுதுபோக்குக்காக பாடலாம். ஏன் பொழுதுபோக்குக்காக பாடலாம்னு சொல்றோம் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அகல் யுத்தம் என்று ஒன்று நடைபெறுகிறது. எதுக்காக அது அகல் யுத்தம் என்று பேர் வந்தது என்றால், அந்த போருக்கு என்ன செய்யறாங்க? அகலை தோண்டி கொண்டிருந்தனால என்ன செய்யுது? அகல் யுத்தம் என்று அந்த போருக்கு பெயர் வந்தது. அதை குழி தோண்டிட்டு இருக்காங்க சஹாபாக்கள் எல்லாம். எந்த நேரத்தில் என்றால் கடும் பனியில் என்ன செய்யறாங்க? ரொம்ப கஷ்டப்பட்டு குழியை தோண்டிட்டு இருக்காங்க போருக்காக. அதை பார்த்து ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? சஹாபாக்களுக்கு மன்னிப்பு கேட்ட விதமாக ஒரு பாடலை படிக்கிறாங்க. அதை
கேட்ட சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ்வுக்கு பதில் கொடுக்கும் விதமாக அவர்கள் ஒரு பாடலை படிக்கிறார்கள். என்ன சொல்றாங்க? நாங்க வாழும் காலமெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வின் பாதையில் அறப்போரில் என்ன செய்வோம், செலவிடுவோம் என்று இந்த நபியிடம், இந்த முகமது நபியிடம் நாங்கள் உறுதிமொழி அளிக்கிறோம் என்று பாடியவர்களாகவே ரசூலுல்லாஹ்விடம் சொல்கிறாங்க. அதை தவிர்த்து என்ன செய்யல, இதே ஒரு அமலாக, ஒரு வணக்கமாக செய்யல. ஆனா இவங்க இன்னைக்கு நாங்கள் நபி அவர்களை புகழ்கிறோம் என்று இன்னைக்கு சுபஹான மௌலிது ஓதி கொண்டிருக்கிறார்களே, இதை ஒரு பொழுதுபோக்குக்காக ஓதுறாங்களா? ஒரு வணக்கமாக செய்யறாங்க. இந்த மாதம் வந்து விட்டால் நாங்கள் என்ன செய்வோம், நபி அவர்களிடம் கட்டாயம் மௌலூது ஓதுவோம். என்னென்ன செய்யறாங்க? மௌலூதை ஓதுகிறார்கள். ஒரு ஃபர்ல் கடமை போல செய்கிறார்கள். முதலில் மார்க்கத்தில் ஒரு அமலை செய்வதாக இருந்தால் அது யாரு சொல்லி தந்திருக்கணும்? அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கணும். அல்லாஹ் திருமறையில சொல்லி இருக்கணும். அது நபி அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கணும். யாருமே சொல்லாம ஒரு அமலை நாம் செய்யலாமா? அதை நாம் செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? சிந்திக்கணுமா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்தூன். நம்முடைய இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யாரேனும் புதிதாக உருவாக்கினால் அந்த புதுமை நிராகரிக்கப்பட்டு விடும் என்று நபி அவர்கள் நம்மிடத்தில் சொல்கிறார்கள். இல்லை, எங்க முன்னோர்கள் வழியை தான் நாங்கள் பின்பற்றோம், நாங்கள் காலம் காலமா ஓதிட்டு இருக்கோம், அந்த மௌலிதை நீங்க ஓதக்கூடாதுன்னு சொல்லலாமா? நீங்க சொன்னா நாங்கள் கேட்டுக்கொள்வோமா என்று நீங்கள் சொன்னால், இதை நீங்கள் எங்களிடத்தில் நீங்கள் வாக்குவாதம் செய்யவில்லை, எங்களுடைய சொல்லுக்கு நீங்க மதில் பளிக்காமல் இல்லை, யாருடைய சொல்லை நீங்கள் மதிக்காமல் இருக்கிறீர்கள் என்றால் அல்லாஹும் அவனுடைய தூதருடைய சொல்லையும் என்ன செய்றீங்க, மதிக்காமல் நடப்பதற்கு சமம். ஏன்னா நாங்கள் அந்த மார்க்கத்தை தான் சொல்றோம், நபி அவர்களை பின்பற்றுங்கள் என்று தானே சொல்கிறோமோ தவிர நீங்க நபி அவர்களை பின்பற்றாதீர்கள் என்று சொல்லவில்லை. நபி அவர்களை புகழுவோம். எப்படி புகழுவோம்? அவர்களுடைய பண்புகளை சொல்லி, அவர்கள் இந்த இஸ்லாத்திற்காக, நம்மளுடைய மார்க்கத்திற்காக செய்த அந்த கஷ்டத்தை சொல்லி நாம் என்ன செய்வோம், புகழுவோம், அவர்களுக்காக துவா செய்வோம். இன்னும் ரசூலுல்லாஹ் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, நம்மிடத்தில் கேட்டது என்னதான் ரசூலுல்லாஹ் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க, என் மீது நீங்கள் ஸலவாத் சொல்லுங்கன்னா கேட்டிருக்காங்க. மௌலூது ஓத சொல்லல. என்ன கேட்டிருக்காங்க? என் மீது யாரேனும் ஒரு முறை ஸலவாத் சொன்னால் அல்லாஹ் 10 முறை அருள் புரிகிறான் என்று என்ன செய்யறாங்க, நபி அவர்கள் நம்மிடத்தில் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப நம்ம நபி அவர்கள் மீது உண்மையிலேயே பாசம் வைத்தால் நாம் என்ன செய்யணும், அந்த ஸலவாத்தை அதிகமாக ஓதணும். அது வருடத்திற்கு ஒரு முறை கிடையாது, வருடத்திற்கு அந்த ஒரு மாதம் கிடையாது. என்ன செய்யணும், எப்ப வேணா நபி அவர்கள் தொழுகையில ஸலவாத் ஓத சொல்லியிருக்காங்க, பாங்கு முடிந்து ஸலவாத் ஓத சொல்லியிருக்காங்க, வெள்ளிக்கிழமை அதிகமாக ஸலவாத் ஓத சொல்லியிருக்காங்க. இன்னும் எப்ப வேணா என்ன செய்யலாம், நபி அவர்களுக்காக நாம ஸலவாத் ஓதலாம். நாம் ஓதக்கூடிய இந்த ஸலவாத் என்னவாகும், நாளைக்கு மறுமையில் நமக்கு தான் பயனளிக்கக்கூடியதாக இருக்குது. நபி அவர்கள் மீது நாம் ஸலவாத் ஓதினால் இம்மையில் அல்லாஹ் நமக்கு 10 முறை அருள் புரிகிறான். அப்ப உண்மையிலேயே நாம் நபி அவர்கள் மீது அன்பு வைத்தால் அவர்களுக்காக என்ன செய்யணும், அவர்கள் சொன்ன ஸலவாத்தை அவர்கள் கற்றுத்தந்த அந்த விதத்தில் ஓதக்கூடியவர்களாக நாம இருக்கணும். மௌலூதை ஓதக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. இது நபி வழி கிடையாது. இல்ல நாங்க மீறி அப்படிதான் ஓதுவோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? மரியமின் மகன் ஈசாவை வரம்பு மீறி புகழ்ந்ததை போல் என்னை புகழாதீர்கள் என்று சொல்லியிருக்காங்க. என்ன செஞ்சாங்க கிறிஸ்தவர்கள்? தமக்கு தூதராக அனுப்பப்பட்ட ஈசா நபியை இறைவனுக்கு ஒப்பிட்டு புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி என்ன செய்யாதீங்க, என்னை புகழாதீர்கள் என்று நபி அவர்கள் நம்மிடத்தில் சொல்லியிருக்காங்க. அவர்களை எப்படிதான் சொல்லியிருக்காங்க, என்னை தூதர் என்று சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய அடியான் என்று சொல்லுங்க என்றுதான் நபி அவர்கள் நம்மிடத்தில் சொல்லி இருக்கிறார்கள். கவிதை, ஒரு பொழுதுபோக்கு கவிதை படிக்கலாம், இதே ஒரு அமலாக செய்வன் என்று சொன்னால் அது என்னமாயிருமா? ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க, சீலும் சலமும் நிரம்பி இருப்பதற்கு சமம் என்று சொல்லியிருக்காங்க. ரசூலுல்லாஹ்வுக்கே பிடிக்காத காரியம் தான் என்னது, கவிதைகளை அதிகமாக ஓதுவது. ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லுக்கு மாற்றமாக இன்னைக்கு செஞ்சுட்டு வராங்க. இன்னும் சொல்ல போனா இந்த கவிதைகளை பின்பற்றவர்களை அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல என்ன சொல்றான் தெரியுமா? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் 26வது அத்தியாயம் 224வது வசனத்தில் சொல்லும் பொழுது, வஷ்ஷுஅராஉ யத்தபிஹுமுல் காவூன், வழிகேடர்களே கவிஞர்களை பின்பற்றுவார்கள் என்று அல்லாஹ் சொல்ல செய்யறான். தெளிவா சொல்றான். என்ன சொல்றான்? வழிகேடர்களே என்ன செய்வாங்களா, வழிகேடர்களே கவிஞர்களை பின்பற்றுவார்கள் என்று அல்லாஹ் சொல்ல செய்யறான்.
யார் இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேற நினைக்கிறாங்களோ, யார் இந்த மார்க்க சட்ட திட்டங்களை சரியாக கடைபிடிக்க கூடாது, என்னுடைய சுயநலத்துக்கு தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களோ, அவங்க தான் யாரு? வழிகேடர்கள். அப்படிப்பட்டவங்க தான் என்ன செய்வாங்களா? இந்த கவிதைகளை பின்பற்றுவார்கள் என்று அல்லாஹ்வே தன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப இப்படி அல்லாஹ் எச்சரிக்கக்கூடிய, அல்லாஹுக்கு பிடிக்காத இந்த கவிதைகளை, இந்த மௌலூதுகளை, வரம்பு மீறி நபி அவர்களை புகழக்கூடிய இந்த பாடலை நாம் என்ன செய்யக்கூடாது? பாடக்கூடாது. அதை விட்டு நாம் என்ன செய்யணும்? நபி அவர்கள் எதை கற்றுக் கொடுத்தார்களோ, அல்லாஹ் எதை சொல்லும்படி செய்ய சொன்னானோ அதை தான் நாம செய்யணும். குர்ஆன் என்ன செய்யணும்? குர்ஆன் என்பது எப்படிப்பட்டது? நபி அவர்களுக்கு அல்லாஹ்விடம் என்ன அருளப்பட்ட ஒரு அருட்கொடை, மிகப்பெரிய பொக்கிஷம். அந்த குர்ஆனை ஒரு நாள் நம்ம அந்த குர்ஆனில் இருந்து ஒரு எழுத்தை ஓதினால் கூட அதுக்கு 10 நன்மை கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க. ஒரே ஒரு எழுத்து ஓதுனா போதும், அதுக்கு எப்பேற்பட்ட சிறப்பு! 10 நன்மை கிடைக்குமா? அலிஃப் லாம் மீம். அலிஃபுக்கு 10 நன்மை, லாமுக்கு 10 நன்மை, மீமுக்கு 10 நன்மை. மொத்தமா அல்லாஹ் என்ன செய்வான்? மொத்தமா தூக்கி 30 நன்மையை அள்ளி கொடுத்துருவான். இப்படி ஒரு எழுத்துக்கே 10 நன்மைனா இப்போ எவ்வளோ எழுத்துக்கள் இருக்கு குர்ஆன்ல? நிறையா ஒரு 5 நிமிஷம் ஓதுனா எவ்வளோ நன்மைகளை நம்ம அள்ளிட்டு போகலாம். அப்ப நாம் என்ன செய்யணும்? மார்க்கத்தில் இல்லாத இது போன்ற மௌலீதுகளை ஓதி நம்முடைய வாழ்க்கை நேரத்தை வீணடிக்காமல் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு அவர்கள் எதை அதிகம் செய்ய சொன்னார்களோ அதை செய்து நாளை மரணிக்க வேண்டும் என்று கூறியவளாக, இன்னும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவளாக எனது இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.